நீங்க ஜூம்ல வந்திருந்தா நல்லா இருக்கும் பார்த்தேன். இல்ல பரவாயில்ல. சார், ஜூம் வந்து ஓ, பிரச்சனையாகும் அப்படின்னு ரைட். அது பாக்குறேன். ஒரு பிரச்சனையா? ஓகே, ஆபீஸ் ஒர்க் அதான். பண்றதுனால. ஸோ இப்போ ஒன்றும் ஆமா பிரச்சனை சார். இல்லையே? இப்போ ஒன்றும் பிரச்சனை இப்போ இல்லையே ஒன்றும் சார்? பிரச்சனை இல்ல ஓகே சார், சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா போனை வந்து பாக்கெட்ல போட்டு நான் மட்டும் ஹெட்ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்கேன். ஹெட்ஃபோன் போட்டு பேசிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார். ஓகே சார். என்ன விஷயமா சார் மெயினா ஜாதகம் பார்க்கணும் சார்? ஆ. இல்ல, என்ன காரணத்துக்காக மெயினா ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மெயினா வந்து அஹ், என்னன்னா எதுவுமே இயங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல சார். எது எது செஞ்சாலும் பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். மனைவி வந்தா அங்கேருந்து வந்து குழந்தை பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சரி, பையன் வந்தா பையன் வந்து விருத்திக்கு வர மாதிரி, எதுவுமே வந்து விருத்திக்கே வர மாட்டேங்குது சார். காசு இருக்குது, அது வந்து நல்ல வழியில செலவாக மாட்டேங்குது, எல்லாமே நோய்க்கா செலவாகுது. கேட்டா ம். கருமாங்கிறாங்க. இப்படி இல்ல இல்ல, எல்லாமே நான் இருக்குது கேட்கறது ஆனா நான் கேட்கறது ஆ, என்னன்னா, ஆ, ஆக்சுவலா நீங்க பெர்மனன்ட் ஒர்க்கரு. ஓகேங்களா? ஆமா சார். ஆமா ஜாபை சார். பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. மந்த்லி கிட்டத்தட்ட நேற்று நம்ம பேசிக்கிட்டோம், 75,000 கிட்ட வாங்குறதா சொன்னீங்க. ஆமா அதனால சார். சொந்த வீடு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், மற்றபடி ம். வந்துக்கிட்டு இப்ப இப்ப பிரச்சனை கொடுக்கறது குழந்தைங்க பிரச்சனை கொடுக்குறாங்களா, ஆமா இல்ல சார், ஒய்ஃப் பையன் பிரச்சனை. பையன் பிரச்சனை கொடுக்குறாரா? ஆமா சார், பையன் பிரச்சனை சார். பையன் பிரச்சனை கொடுக்குறாரு. ஓகே, ம். சரிங்க. பிரச்சனை கொடுக்கறது பெரிய பையன் இருக்காரா? இல்ல சார், ஒரே ஒரு பையன் தான். எனக்கு கல்யாணம் ஆனது 33, ஓ. குழந்தை பிறந்தது 43, 42, 42 ஆயிடுச்சு சார். ஆ. அப்படி குழந்தை பிறந்தும் வந்து ஒரு நல்ல இதுல இல்ல சார். அந்த ஆட்டிசம் ADHD சொல்றாங்க சார். அந்த மாதிரி பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இப்ப ஸ்கூலுக்கு போக முடியாம இருக்கு. இப்ப எனக்கு 52 வயசு ஆகுது. ஓ. இன்னும் பையனை படிக்க வைக்க முடியல ஓ, சார். அதனாலதான் அதுக்காண்டி குழந்தை. ஓ, அதனாலதான் குழந்தை ஜாதகம் அனுப்பிச்சிருந்தீங்களோ? அதனாலதான் சார் ஃபர்ஸ்ட் குழந்தை ஜாதகம் அனுப்பிச்சேன். அவங்க வந்து என்ன பண்ணா, சில பேர் அப்பா ஜாதி அனுப்புங்க, உங்க அப்பாவோட டேட்டா பத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இல்ல ரெண்டுத்தையும் இல்ல சார், அனுப்புறாங்க ஒரு சார். விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆ, யாருடைய ஜாதகமா இருந்தாலும் சரி சார், ஆ, கர்மாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், யாருடைய ஜாதகமா இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகம் தான் சார் அவர்களுக்கு இது பண்ணும். ஓகேங்களா? சரி சார். எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க லைஃப், ம், உங்களுடைய விதிங்கிறது வேற, உங்களுடைய மனைவி ம், விதிங்கிறது வேற. ம். அதே மாதிரி உங்க ஜாதக ரீதியா நமக்கு குழந்தை எப்படி அமையுங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஜாதக ரீதியா சரி. குழந்தை வேணா நம்ம எப்படி அமைஞ்சிருக்கும், ஏன் அந்த பிரச்சனை வந்திருக்குன்றத பார்த்துக்கலாம். ஆனா சரிங்க குழந்தைகள் சார். ரீதியா பார்க்கையில ரெண்டு ம், பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பொதுவாக ஜென்ரல் ஆர்டிசங்கிறது குழந்தைகளை பொறுத்தவரையில வெளியே ஆரம்ப காலத்துல பிறக்கும் பொழுது ம். அந்த தாம்பத்தியம் இந்த மாதிரி வச்சுக்கிற பொழுது ஏதாவது டென்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுங்களா சார் பிகினிங்ல? இல்ல இல்ல சார், குழந்தை வந்து IVFல தான் சார் பிறந்தது. அப்படிதான் பிறக்க வச்சேன். ஓ, நார்மல்ல இது வந்து ரெடி ஆகல. நார்மல்ல சரி ரெடி சரி ஆகல. சரி. ஆஸ்பத்திரியில போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆ, ஐ IVF ட்ரீட்மெண்ட் மூலம் தான் சார் அந்த குழந்தையே பிறந்தது. குழந்தையே பிறந்தது. ஓகே ஓகே. ஆமா சார். சரிங்க சரிங்க. அதனால அதுல இருந்து உங்களுக்கு டென்ஷன். ஓகேங்களா? வாழ்க்கையில வந்து ஒரு வாழ முடியாம ஒரே ஏக்கமா இருக்கு, ஒரே இதா இருக்கு சார். மற்றபடி ஒரு ஆ, சாதாரண வாழ்க்கை, ஒரு உண்மைதான் பொண்டாட்டி ரெண்டு உண்மைதானே. பிள்ளை. ஒரே ஒரே குழந்தை, ஆ, ஒரு குழந்தையுமே இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ட்ரபிளா இருக்கு. ரொம்ப ட்ரபிளா இருக்கு. மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி போயிட்டே இருக்கு சார் உள்ளார. கேக்குது சார். ஒரே நிமிஷம், ஃபேன் ஆஃப் பண்ணு. ஓகே சார், ஓகே சார். ஜாதகத்தை பொறுத்தளவுல சார், இப்போ நமக்கு உங்க டைம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம மிட் நைட்ல மிட் நைட் ஜாதகம்னால எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் நைட் ஜாதகங்கிறது கரெக்டாக அமையிறது கொஞ்சம் கஷ்டம் சார். அதுவும் நீங்க 1973 பிறந்திருக்கீங்க இல்லையா? அதனால இந்த ஆமா மாதிரி சார். ஜாதகங்கள்லாம் பொதுவா வந்து ஓரளவுக்கு படிச்சவங்க தான் ஜாதகமே எழுதுவாங்க, இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பா ம். இருக்கிறது. இன்னொன்று, ஏன்னா சரிங்க இப்போ சார். ரீசெண்டாக உள்ள அந்த ஹாரோஸ்கோப் ஜாதகம் எழுதுனுடைய முக்கியத்துவம் அப்போ உள்ளவங்களுக்குலாம் தெரியாது சார். அப்போ உள்ளவங்களுக்கு அந்த ஆ, அளவுக்குலாம் பெரிய விழிப்புணர்வு இல்லை. ஆ, அதனால நம்ம வந்து நீங்க ஜாதகம் எழுதுனதே பெரிய விஷயம். அதுல மிட் நைட்ல வந்திருக்கு. ம். மிட் நைட்ல வந்திருக்கனால நம்ம டைம் எடுக்கிறதுக்கு நீங்க 12 12 கொடுத்துருந்தீங்க. நம்ம ஆமா அந்த சார். சூரிய உதயம் திருச்சியில நீங்க பிறந்ததுனால அந்த சூரிய உதயத்தை வச்சு நம்ம எடுத்து ஒரு ம், ஒரு பலன் பார்க்கும் பொழுது ம். உங்களுக்கு என்ன இருக்கோ முதல்ல நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க சார். நம்ம ஏன் அப்படி சரிங்க இருக்கோம் சார். அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்க தெரிஞ்சுக்கிட்டு சார். அதுக்கடுத்து என்ன, கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு நம்ம தம்பியுடைய ஜாதகம் பார்ப்போம். ஏன்னா ஓகே இப்ப சார். உங்களுக்கு பையனுக்கு வயசு என்ன சார் ஆகுது? கரெக்டா வந்து இப்ப 6 வயசு ஆகுது சார். பிப்ரவரி வந்தாலும் 7 ஆகுது சார். ஓ, 7 வயசு தான் ஆகுது. ஓகே ஓகே. ஆமா. லேட்டு லேட்டா குழந்தை பிறந்தனால உங்களுக்கு 7 வயசு தான் ஆகுது. ஓகே ஓகே. ஆமா சார். ஆமா சார். பேசுறானா சார்? நல்லா பேசுறானா சார்?
இல்ல சார், அந்த பேச்சு தான் சார் இன்னும் வரல. அதாவது மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு சார். அதான் சொல்றாங்க. அதுக்கு வந்து தெரப்பி கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் சரியாவானா சரியாக மாட்டானா அப்படிங்கிற கவலை, பிரச்சனை, டென்ஷன் இதெல்லாம் இருக்கு சார். ஓ, சரி சரி சரி. ஆக்சுவலாக இந்த ஆரம்பத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது வந்து கூட ஆளே இல்லாமல் இருந்தாங்களோ நீங்கள் ஒர்க் இல்ல சார், பண்ணுறதுனால? இல்ல சார், எங்க மாமியார் இருந்தாங்க சார், கூட தான் இருந்தாங்க. கூட ஃபுல் இருந்தாங்க. சப்போர்ட் தான். ஃபுல் ம். சப்போர்ட் தான் இருந்தாங்க. கூட அந்த இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல பொதுவாக அங்கிட்டு யாராவது அந்த விளையாடுற மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரிலாம் இல்லைங்களா சார்? இல்ல சார், விளையாடுற மாதிரி குழந்தை இல்ல. இவன் வந்து அந்த இதுல மிங்கிள் ஆக மாட்டான் சார். உங்களை ஆரம்பத்துலேருந்தே ஒதுங்கிட்டார். ஓ, இல்ல, அதான் ப்ராப்ளமே. அவன் மிங்கிள் ஆக முடியாது அவனால. ஆ. இல்லை ஆக்சுவலாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஆக்சுவலாக ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஹாரோஸ்கோப் வந்திருந்தது, சேம் இதே தான். பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா, கூட்டு குடும்பங்கிறது இருக்காது. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவோடயே இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக நடந்த புத்தியுமே கொஞ்சம் மோசமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறது மாதிரி இருக்கிறது, சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறதுங்கிறதுக்கு வந்து பொதுவாக சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக சொல்லுவாங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இல்லைட்டா ஒரு சில பேருக்கு புதன் வந்து வீக்காக இருக்கும் சார். புதனுங்கிறது 3ஆம் பாவம், நரம்பு மண்டலம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆளுகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சார். ஆனால் அந்த பையனுடைய ஜாதகத்தை பொறுத்தளவில் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணது என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் தயவுசெய்து கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்துருங்க. கூப்பிட்டு வந்துட்டானா சார் அடுத்த வர டைம் நல்லா இருக்குங்க, ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவான். இப்போ நல்லா தான் இருக்கான் அந்த பையன், நல்லா இருக்கான். ஏன்னா சின்ன குழந்தைகளோட ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசி பழகி அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அது நீங்கள் சொல்லும்போது எனக்கே இது புரியுது. ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப சிரமமான சூழ்நிலைங்கிறது நம்ம குழந்தைகள் ரீதியாக நம்ம சங்கடப்படுறது தான். ஓகேங்களா? குழந்தைகள் ரீதியாக நம்ம சந்தேகப்படுறது. நேற்று கூட நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது எதுவும் கேட்டேன்னா, வயிற்று பிரச்சனை எதுவும் இருக்குன்னு கேட்டேன்னா உங்கள்கிட்ட, வயிறு வயிறு சம்பந்தமான ஜீரணமண்டல சம்பந்தமா எதுவும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன்னா? கேட்கல. பிசினஸ் சம்பந்தமா எதுவும் பிசினஸ் பண்ணீங்களான்னு கேட்டேன்னா? அது கேட்டேன். ஓகே ஓகே. சரிங்க சார், பார்த்துடலாம். நீங்க அந்த பிரிண்ட் அவுட் எதுவும் எடுத்து வச்சிருக்கீங்களா சார்? ஹாரோஸ்கோப் எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே சார். அதுல அந்த ஸ்டார்னு ஒன்று இருக்கும் பாருங்க சார். அந்த பக்கத்துல இருக்கிறது உங்களுடைய டீட்டெயில்ஸுங்க. அது வந்து உங்களுடைய ஏஜ், அப்பா பேரு, அம்மா பேரு அந்த மாதிரி வந்திருக்கும். எந்த ஊர்ல பிறந்தீங்க, நீங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த், பிறப்பு நட்சத்திரம் அதெல்லாம் வந்திருக்கும். இப்ப நடக்கிற தசை வந்து சுக்கிர தசையில கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு சார். சுக்கிர தசையில கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த பாவ தொடர்புகள், கிரக தொடர்புகள்னு ஒரு பக்கம் இருக்கா சார்? இல்ல அதெல்லாம் விட்டுருங்க சார். பாவ தொடர்புகள், கிரக தொடர்புகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க சார். இருக்குங்களா? 4வது பக்கத்துல. அதுல அந்த 1ஆவதுக்கு நேரம் சனின்னு போட்டிருக்கு இல்லையா? 1ஆம் பாவத்துக்கு நேரம் பாருங்க சார். 12 நம்பர் போட்டிருக்கு இல்லையா? பாவ தொடர்புகள்ல சனி இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து பொதுவா வந்து ஜாதகம் பார்க்கும்போது பழைய முறையில நம்ம பார்க்கறதுங்கிறது எப்படி பார்ப்போம்னா, கட்டத்தை வச்சு தான் பார்ப்போம். இந்த ராசி நவாம்ச கட்டணம் 2வது பக்கமே இருக்கும் பாருங்க. அது வந்து ஜென்ரலா உள்ளது சார். ஜென்ரலா உள்ளது. அடுத்து 3வது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பாவ பிளானட் பொசிஷன் ஒன்று இருக்கும். பாவ கிரக நின்ற நிலைகள்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த கிரகங்கள் எங்கெங்க நீங்க பிறக்கும் பொழுது அந்த எந்த இடத்துல வந்து அந்த கிரகங்கள் வந்து அந்த டிகிரி வைஸா எடுத்திருக்கும். அப்ப டிகிரி வைஸா எடுக்கும்போது இந்த ஹாரோஸ்கோப்காரரை பொறுத்தளவுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு பிறந்த குழந்தைகளால நீங்க இப்ப மன ரீதியா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுடைய ஏன் நம்ம என்ன பாவம் செஞ்சோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்கு, எல்லாருமே நல்லா குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இயல்பா உங்களுடைய இது. ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ நான் வந்துருக்கு அந்த இப்போ 4ஆம் பக்கத்துல சொன்னீங்களா சார், சனின்னு சொன்னீங்க இல்லையா? அதை மட்டும் எடுத்துக்கிறேங்க சார். அதை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பிறப்பு நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். நீங்க எல்லாருமே கோயில்ல போகும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, பிறப்பு நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் சார், அதனால பூச நட்சத்திரம் தான் நீங்க எப்போதுமே பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பூச நட்சத்திரத்துக்கு தான் பண்ணுவீங்க டோட்டலா. ஓகேங்களா? இதுவரையும் அப்படிதான் பண்ணியிருந்திருப்பீங்க. நான் சொல்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் போகும். இந்த 1 மணி நேரத்துல கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு வாங்க.
உங்களுக்கு சரிங்க சார். ஏன்னா முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அது வந்து மருத்துவ ரீதியான சம்பந்தம். அஸ்ட்ராலஜிங்கிறது நம்பணும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வந்து நம்ம ஆ, வந்து மருத்துவ ரீதியாக போகும்பொழுது அதற்கான சில சிகிச்சைகள் அந்த மாதிரி ம். விஷயங்கள் வந்து வரும்பொழுது ஏஜ் ரொம்ப கம்மியா தான் சொல்றீங்க. ஸ்கூலுக்கு போறாரா சார் அவர் இப்ப? இல்ல சார், ஸ்கூல் போல சார், தெரபி கிளாஸ் தான் சார் போயிட்டு இருக்கான். போயிட்டு ஸ்கூல்ல சேர்த்துக்க இருக்காரு. மாட்டேங்கிறாங்க. போயிட்டு இருக்காரு. ஓகே, ஓகேங்க சார். ஓகே ஸ்கூல்ல சார். சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆமா. அது பொதுவா மத்த பிள்ளைகளுக்கும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அதுக்குன்னு சில ஸ்கூல் ஆ, இருக்கு. அதுல ஆ, மட்டும் தான் சேர்ப்பாங்க. மத்தது சேர்க்க மாட்டாங்க. அது நம்ம அப்புறம் பேசிக்கிறோம் சார். ஃப்ரீயா பேசிக்கிறோம். முதல்ல நீங்க உங்க ஹாரோஸ்கோப் பார்த்துக்கிறங்க. ஒன்றும் சரிங்க டிஸ்டர்ப் சார். இல்லையே சார்? ஒன்றும் நீங்க பேசலாம் இல்லையா? நான் கம்பெனிக்குள்ளே உட்காந்து அஹ், பேசுனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், ஃப்ரீயா ஒன்றும் பிரச்சனை பேசலாம் இல்லை சார். சார். ஓகே சார். நட்சத்திர ரீதியா பார்க்கல நீங்க வந்து லக்ன நட்சத்திரம் சொல்லுவோம். அனுச நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க சார். அனுச நட்சத்திரங்கிறது ஆ, ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் சொல்லுவோம். ஆஞ்சநேயர் நட்சத்திரத்துல வந்து நீங்க பிறந்திருக்கீங்க. அனுச நட்சத்திரம் வந்து பொதுவா வந்து நாங்க எப்படி எடுப்போம்னா, ஒரு கிரகம் நின்ற ஆ, நட்சத்திரத்தினுடைய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது பாரம்பரியத்துல உள்ளதுங்க சார். இதை பொறுத்தவரை நம்ம எப்படி எடுப்போம்னா, அந்த நட்சத்திரங்களே 2 விதமா பிரிப்போம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 விதமா பிரிப்போம். அப்புறம் அது 9 ஆ, விதமா பிரிச்சு தான் பலன் சொல்லுவோம். உங்களை பொறுத்தளவுல ஆ, சனின்னு இருக்கிறதுனால, அது அனுச நட்சத்திரம் இருக்கிறதுனால, அனுச நட்சத்திரத்துக்கு அடுத்து வர்ற சதய நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளுது சார். 4, ஆ, 6 அது பொதுவா நம்ம எப்படி சொல்லுவோம்னா, பொதுவா தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது. அதாவது எந்த ம், ஒரு விஷயமானுமே கரெக்டா இருக்கணும். ஒரு ஒரு ம், இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சிட்டோம்னா, கரெக்டா போகணும்னு நினைக்கிறது. ஆனா, ம். கிளம்பும்போது அவசியம் போகணுமா? அப்படிங்கிற மாரி சிந்தனைகள் எதுவும் உங்களுக்கு தோணியிருக்கான்னு பாருங்க. பொதுவா நான் சொல்றது சார். இப்ப இல்ல. இப்ப டியூட்டிக்காக வர்றீங்க, வேற வழி இல்ல அந்த மாரி வேற. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவசியம் ஒரு சில இடங்களுக்கு அதாவது மஸ்ட் ஒர்க்க தவிர மத்த டயங்கள் எல்லாம் அவசியம் போகணுமா? அந்த மாரி சிந்தனைகள் இருக்கான்னு பாருங்க சார். இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு. அது ஏன் ம், சொல்றோம்னா சார், ம், இப்ப நீங்க ஆக்சுவலா Zoomல வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா குடுத்திருப்பேன். ம், இருந்தாலுமே சனிங்கிறது 4ஆம் பாவத்தையும், 6ஆம் பாவத்தையும் தொடர்பு கொண்டா, பொதுவா ம். நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கும். சனியுடைய நட்சத்திரத்துல நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கும். அதுல அனுச நட்சத்திரம்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு இயல்பாவே ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். ஆஞ்சநேயரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. பிறருக்கு வந்து ஒரு நம்பிக்கையான நட்சத்திரம் வச்சுக்கிறோங்க. நமக்கு வந்து ஒருத்தரை நம்பிட்டோம்னா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்றது. அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. ஆனா தொடர்புகள் ரீதியா பார்க்கையில 4ஐயும் 6ஐயும் தொடர்பு கொள்றதுனால பொருளாதாரத்தை பெரிய லெவல்ல சேர்க்கறதுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம். உழைக்கக்கூடிய நட்சத்திரம். பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை வந்து சேர்க்கணும். உழைச்சாலும் பரவாயில்ல. அதன் ரீதியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல பொருளாதாரம் அந்த மாரி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கான்னு பாருங்க. இருக்கு சார், இருக்கு. இருக்கு. ஓகேங்க. சார், ஜூம் அதற்கடுத்து மீட்டிங் போட்டா ரெக்கார்டிங் ஆகுமா சார்? இல்ல சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க Zoom மீட்டிங்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஆ, கேட்டுக்கிறங்க. கேட்டுக்கிட்டு ஆ, பார்த்துக்கிறங்க. நான் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு நான் ஃபர்தரா ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா? ஆ, ஒண்ணும் ஆ, பிரச்சனை ஓகே இல்ல. சார், ஓகே. ஏன்னா இந்த ராகுங்கிற பொழுது சதய நட்சத்திரம்னாவே பொதுவா என்ன செய்வாங்கன்னா, சதயம்ங்கிறது 100ன்னு சொல்லுவோம். நட்சத்திரங்கள ஆ, சதம்னா 100ன்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி இந்த ஆமா சார். 100 சிந்தனைகள் உங்களுக்கு தோணும். பொதுவாவே எப்படின்னா சரி, ஆ, சனிங்கிறது குரு மாரி கிட்டத்தட்ட. அதாவது கிராமத்து ம், நீதிபதிகள்னு சொல்லுவாங்க. அப்ப நியாயமான முறையில, நேர்மையான முறையில நம்ம ஒழுக்கமா வந்து சம்பாதிக்கணும். ஆனா சம்பாதிச்சாலுமே அது பெரிய லெவல்ல சம்பாத்தியம் உருவாக்கணும். ம், அதற்கான உழைப்ப நம்ம போடணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உள்ள நட்சத்திரங்க. ம். ஓகேங்களா? ஆனா ஓகே சார். டிசைடிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாங்க, உங்க ஜாதகத்துல உத்திரட்டாதி ஆ, நட்சத்திரம் 7ஆம் பாவமா வருது. அதாவது நம்ம வந்து ஆ, உழைப்பு, பணம் இதெல்லாம் இருக்கணும். இருந்தாலும் பிறருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாதகம் சார். ஓஹோ, ஆ, இருக்குங்களா? நீங்க தான் சொல்லணும். உங்க கண்டிப்பா. ஹாரோஸ்கோப் அது. இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு ஏன்னா, சார். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தான் மட்டும் தான் அனுபவிக்கணும், தான் மட்டும் தான் சம்பாதிக்கணும், தனக்கு எல்லாம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி ஒரு செல்ஃபிஷ் இருக்கும். சனி வந்து 4ஆம் பாவம் தொடர்பு கொண்டா, ஆ, எப்போதுமே எப்படி இருக்கும்னா சார், கஞ்சத்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா உங்கள பொறுத்தவரை என்னன்னா, பொருளாதாரம் சேர்த்தாலும் பரவாயில்ல, ஆ, பிறரையும் வந்து நம்ம மதிக்கணும். நம்மள மாரி தானே அவங்க, ஆ, அவங்கள்ட்டயும் ஒரு ம், சில கருத்துக்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிறணும். ஏன்னா, சனி வந்து இடையில சதய நட்சத்திரம் ராகுவோட தொடர்பு கொண்டு, மறுபடியும் ஆ, வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய மூளைகள்ல எப்போதுமே பார்த்தீங்கன்னா, பொருள் தான் முக்கியம், உழைப்பு தான் முக்கியம், ம், வேலை தான் முக்கியம் தான். இல்லையா இருந்தாலுமே நம்ம மத்தவங்களையும் ஆ, மதிக்கணும். அது கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களையும் ம். மதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் ஜாதகருக்கு இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். ஆ, கண்டிப்பா இருக்கு இல்லையா? இப்ப ஆ, ஏன் இருக்கு சார். சொல்றோம்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபடுறீங்க.
கொஞ்சம் ஆ ஆ மாறுபடுறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு இயல்பாவே பார்த்தீங்கன்னா, அந்த கொடுப்பனை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். சனிய பொறுத்தளவுல எப்பொழுதுமே 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிறோமே. ம் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு, உங்களுக்கு ம் 7ஆம் வீடுங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது பசுமாட்டு நட்சத்திரம் சார். ஓ ஆ பசுமாடு நட்சத்திரம், காமதேனு நட்சத்திரம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆ காமதேனுவ சரிங்க சார். பொறுத்தளவுல என்ன சார் பலன் குடுக்கும்னு நெனைக்கிறீங்க? ரத்தத்தையே பாலா குடுக்குறது. அதுல என்ன ஆ செய்வாங்கன்னா, சரி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திருவாங்க. உங்களுக்கே தெரியும். அது நெனச்சுக்கிட்டு இருக்கும் கன்னுக்குட்டி தான் பால் குடிக்குதுன்ட்டு. ஆனா ம் இயல்பா வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க, இது இயல்பா மனிதர்கள் வந்து அதனுடைய பால் காம்புல இருந்து பால் சுரக்கக்கூடிய நட்சத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா வந்து பிறருக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரத்துல, நீங்க லக்ன பாவம் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க சார். ஓகேங்களா? இப்ப சரிங்க உங்களுக்கு சார். ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள்னு வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்க ஆமா. மெயினா வணங்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எப்போதுமே திருப்பதி இது சாரி திருவண்ணாமலையுடைய அந்த அருணாச்சலேஸ்வரர் நல்லா வணங்கிக்கிறங்க சார். ஏன்னா ஓ உங்கள்ட்ட ஒரு என்ன ஒரு டேலண்ட் இருக்குன்னா, ஆ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அத ஆ சமாளிக்கக்கூடிய திறன் உங்கள்ட்ட இருக்கு. ஓ இருக்கா? இல்லைங்களா? ஓ நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றது ஆமாவா இல்ல நீங்க தான் சொல்லணும். க அது என்னன்னா விரக்தியாகி வெக்ஸாகி உட்காந்தே இருக்கேன் சார். சரி. அது மாரி என்னால அதை செயல்பட முடியல சார். சமாளிக்கிறது போறது வர நான் அதுக்குள்ள ஒன்றும் போகல எனக்கு. இல்ல நீங்க நான் சொல்றது ஐயோ என்ன சாமி நீங்க சொல்றது ஐயோ புரியுது. சாமி நான் உட்காந்துருக்கேன் ஓரமா உட்காந்துக்கிறேன் சார் நான் இப்ப. குழந்தைகள் ரீதியா இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. நான் ஜெனரலா ஆ சொல்றேன். பிஃபோர் மேரேஜா ஆ இருக்கட்டும், ஜெனரலா உங்க லைஃப் ஆ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. சரிங்க சார். இல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொன்னா தான் நான் சொல்ல முடியும். அடுத்து போ முடியும். என்ன சார் சமாளிக்கக்கூடிய திறமைங்களா? சமாளிக்கிறது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அந்த ஆ பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி எப்படியாவது நான் சமாளிச்சு வந்துருவேன் சார். அந்த திறமை இருக்கான்னு பாருங்க. ஆ இருக்கு சார் இருக்கு சார். அதத்தான் கேட்கிறேன். ஏன்னா, ஒரு சில ஆ பேர் வாலண்டரியா போய் வம்பா மாட்டிக்கிருவாங்க. நான் சொல்றது புரியுதா ஆ உங்களுக்கு? ஏன்னா, அந்த ஆ 7ஆம் இல்ல பாவங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான பாவம். ஆ ஸ்பெஷலான பாவம்னா ஆரம்பத்திலேயே கேட்டது மாரி உங்கள பொறுத்தளவுல வந்து பிறர் கருத்துக்களுக்கு மதிப்பு குடுக்குறது மட்டும் இல்லாம, நம்ம ம் மட்டும் அனுபவிக்கக் கூடாது. பிறருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனை உள்ள லக்னத்துல உள்ள நட்சத்திரமா நீங்க பிறந்திருக்கீங்க சார். நான் சொல்றது ஆ புரியுதுங்களா? ஆ ஆனா புரியுது என்னன்னா, சார். உங்க ஆ ஜாதகத்துல 2, 3 விஷயங்கள் வந்து ரொம்ப ம் நல்லா இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள வெளிய சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஓ உங்க ஜாதகத்திலே ஆ இருக்கு. என்ன ஆ பிரச்சனை வந்தாலும் சரி, வெளிய தெரியக்கூடாது. நம்மளே வந்து உள்ள போட்டு அடக்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆ தன்மை இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். அந்த கண்டிப்பா இருக்கிறது தான் நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நீங்க ம் அந்த கண்டிப்பா இருக்கிறதுனால தான் உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு அதிகமா காரணம். ஏற்கனவே நீங்க வந்து ஒரு பெரிய குழப்பவாதி. உணர்ச்சி ஆ வசப்படக்கூடியவர். புரியுதுங்களா? பொறுமையா ஆ இருப்பீங்க. ஆனா, ஆ மனசளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழப்பிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆமா சார். மனசளவுல குழப்புறீங்களா? கண்டிப்பா குழப்பிக்கிறேன் சார். கண்டிப்பா போட்டு குழப்பிக்கிறீங்க. அப்ப நீங்க ஆ நான் எதற்காக அந்த வார்த்தைய நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இந்த ம் ஜோதிடம் பார்க்க வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன? பாவம் நீங்க நோட்ட தூக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த 6 1/2 வருஷமா எத்தன ஜோதிடர பார்த்தீங்களோ தெரியாது. ஓகேங்களா? ம் இப்ப அவங்க என்ன ஆமாம் சார். சொல்லியிருப்பாங்கன்னு ஒருத்தர் 7 சனின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் கண்ட சனின்னு சொல்லியிருப்பாங்க. குரு பயிற்சி வந்தா நல்லா இருக்கும் சார். ம் அடுத்து வர்ற புத்திகள் நல்லா இருக்கும் சார். இல்ல ஏதோ ஒரு ஆலயங்கள ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா நான் சார். என்ன சொல்றேன்னா, அதாவது சார் நீங்க சொல்ற கர்மாங்கிற வார்த்தைய தூக்கி போட்டுட்டு போறது ஜோதிடம் இல்ல. விதி பிரகாரம் ஆ நடக்கும்னா எதுக்கு நம்ம ஜோதிடர் தேடி வர்றோம்? சொல்லுங்க. ஆ ஏதோ ஒரு தேடுதல் இருந்திருக்கும். சரி ஏதோ இவரு YouTubeல ஒண்ணு பேசுறாரு. சரி இவரு எந்த ஒருத்தர நம்ம பார்த்துருவோமே! அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா வந்திருப்பீங்க. புரியுதுங்களா? கண்டி நான் ஆமா உங்கள சார். எதுக்கு கண்டிப்பா. சொல்றேன்னா, முதல்ல ஆ நீங்க யாரு? ஆ நீங்க யாருன்னு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த சமூகத்துல நீங்க ஜெயிக்க முடியும். ஆ காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஆ நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அனுபவங்கள் வந்து நெறைய இருக்கு. ஏன்னா லக்ன பாவத்திலேயே உங்களுக்கு வந்து சனின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க யாருன்னா, சனினாவே நெறைய அனுபவங்கள கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? ம் அதுபோக ம் ம் ரொம்ப வந்து வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நியாயமான முறையில என்னுடைய வேலை உண்டு. நான் ஒழுக்கமா இருக்கேன். அதே மாரி யாரா இருந்தாலும் மரியாதை குடுக்குறேன். என்னுடைய பிரச்சனையில போய் நான் வெளிய போய் எதுவும் நான் சொல்லிக்கிறது இல்ல. நான் பாட்டு அமைதியா போயிட்டு இருக்க வாழ்க்கை. எனக்கு மட்டும் ஏன்டா கடவுள் வந்து இவ்வளவு பெரிய சிரமத்தையும், கஷ்டத்தையும் குடுக்குறாரு? அதுதான் உங்க பிரச்சனையே. காரணம் இப்ப என்னன்னா சொன்னீங்க. இப்ப சொன்னீங்கல்ல இதுதான் சார் 100% உண்மை. 200% உண்மை சார். ஆமா சார். இப்ப எதுக்கு இது சொல்ல வர்றேன்னா, நமக்கு ம் 2 விதமா வேலை செய்யும் சார். மூளைங்கிறது ஒண்ணு சிந்திக்கும். ஓகேங்களா? ம் இப்ப மூளை ம் சிந்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மனசு ம் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஏத்துக்கிற மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. என்னன்னா, ம் மனசுல ம் அதாவது மூளையில இருக்கக்கூடிய அந்த தைரியமான சிந்தனைகளும், எண்ணங்களும்
மனசெலவுல வரும்பொழுது உங்களுக்கு மூணாம் வீட்டுல வந்து மூணாம் வீடுங்கிறது பொதுவா ஜோதிடத்துல வந்து மனம் சொல்லுவோம் சார். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனோட தொடர்பு கொள்றதுனால அந்த குழப்பிக்கிறீங்க போட்டு குழப்பிக்கிறீங்கன்னா மனசெலவுல பயம் வந்துருச்சு. எதிர்காலத்துல பையன் என்னவா ஆக போறானோ, நம்ம வாழ்க்கை என்னவா இருக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்னா அந்த மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான சிந்தனைகளை அதிகமா வந்து வந்து போகுது. இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு. நான் எதற்காக திரும்ப திரும்ப அந்த வேலையை சொல்றேன்னா, நீங்க யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நான் என்னால இந்த உலகத்துல வாழ முடியும். நான் இதற்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் 42 வருடங்களா தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கேன். ஆனா கடினமான உழைப்பாளி. இந்த 42 வருடங்களுக்கு பிறகுதான் எனக்கு வந்து இந்த ஜோதிடங்கிறது தெரிஞ்சது. அதற்கு பின்னாடி தான் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுபிட்ட பின்னாடி அந்த வாழ்க்கையை வந்து மாத்தியிருக்கேன். இப்ப நீங்க உங்க ஜாதகம் பார்க்குறோம். அது ஆக்சுவலா நம்ம அந்த நீங்க அந்த விவரம் சொல்லியிருந்தீங்கன்னா, உங்க குழந்தை ஜாதகத்தையே பார்த்திருந்திருக்கலாம். ஏன்னா 6½ வயசு குழந்தைக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணும் இருக்காது. இன்னொன்னு நம்ம வந்து உங்க ஜாதகம் பார்த்தது தான் கரெக்ட்டு. தம்பியுடைய ஜாதகம் கண்டிப்பா பார்ப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அதுக்காக தனி கட்டணம் கட்ட வேண்டாம். நான் கண்டிப்பா அதையும் பார்த்து சொல்றேன். உடல் ரீதியா என்ன பிரச்சனைங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன். எங்களுக்கு மருத்துவ ஜோதிடங்கிறது எங்க முறையில வந்து கொஞ்சம் துல்லியமா சொல்லுவோம். அதுல என்ன பிரச்சனைங்கிறது கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு. இருந்தாலும் நீங்க வந்து என்னன்னா, உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த அதாவது கான்ஃபிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, வெளிய வந்து பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சன் நீங்க. அது தெரியுதா உங்களுக்கு? வெளிய வந்து பாத்தீங்கன்னா, வெளிய வந்து பார்க்கையில ரொம்ப ஒரு அதாவது நம்ம எப்போதும் போல இருக்கோம். பெரிய பந்தாலாம் கிடையாது. நம்ம எப்போதும் போல இருக்கோம். நம்ம வந்து வெளிய போகும்போது யாருக்காகவும் எதுக்காகவும் இது பண்ணணும் தேவையில்ல. நம்ம பிரச்சனையில போய் வெளிய எதுக்கு சொல்லணும் தேவையில்லாம, நம்ம கரெக்ட்டா போயிட்டு இருக்கோம். அந்த மாரி தான் உங்க ஜாதகம். காரணம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல 7ஆம் பாவமே வந்து பாத்தீங்கன்னா, 7ஆம் பாவம் வந்து சமூக தொடர்புன்னு சொல்லுவோம் சார். அது வந்து உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமே உட்கார்ந்து, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, திருவாதிரை வருது சார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து திருவாதிரை வருது. அதுவும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் பாவமே தொடர்பு கொள்ளுது சார். ஏன்னா 7ஆம் பாவங்கிறது பொதுவா ஜாதகத்துல நல்லதுன்னு சொல்லுவோம் சார். ஏன்னா 7ஆம் பாவங்கிறது ஜாதகத்துல எப்போதுமே சமூக தொடர்பு தெரியுங்களா? அதே மாரி எல்லாரும் நம்மள மாரி தானே. அதாவது சார், ஒரு தானுங்கிற திமிரு இருக்காது. நான் சொல்றது தெரியும்னு நினைக்கிறேன். மத்தவனும் பாவம் நம்மள மனுஷன் தானே. ஒரு சாதாரண ஒரு ஏழைய பார்த்தா கூட, ஒரு வயசானவங்கள பார்த்தா கூட, ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கூட, ச்சே பாவம் அப்படிங்கிற மாரி நினைக்கக்கூடிய நபர்ன்னு வச்சுக்கிறங்களேன். அந்த மாரி ஒரு ஜாதகர் 7ஆம் பாவமே தொடர்பு கொண்டு உங்களுக்கு, உங்க ஜாதகத்துல ஓகேங்களா? உங்க ஜாதகத்துல 7ஆம் பாவமே தொடர்பு கொண்டு, அடுத்து ராகுவாகிய திருவாதிரையும் 7ஆம் பாவத்த தொடர்பு கொண்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு பூச நட்சத்திரம் வருதுங்க. பூச நட்சத்திரங்கிறது 10ஆம் பாவமா தொடர்பு கொள்ளுது. இந்த 10ஆம் பாவங்கிறது பொழுது பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அதாவது லக்ன பாவத்துல இருக்கக்கூடிய அதாவது மூளையில சிந்திக்கக்கூடிய சிந்தனை 1ஆம் பாவங்கிறது லக்ன பாவத்துல வந்து 10ஆம் பாவமா 7ஆம் பாவத்துல போய் 10ஆம் பாவமா மாறுது. நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஒரு சில விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள்ல பிரச்சனையில இருந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்களே என்ன செய்றீங்கன்னா, டீஆக்டிவேட் ஆயிக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த டீஆக்டிவேட் ஆறதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்லிறேன். நீங்க உண்மையிலே இப்போதும் அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன், குழந்தை பிறப்பதற்கு பின்னுன்னு மட்டும் எடுத்துக்கிறீங்களேன். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரிங்க. நீங்க பாட்டு ஜென்யூனா போவீங்க, உழைப்பீங்க, கரெக்டா டயத்துக்கு போவீங்க, கரெக்டா உழைப்பீங்க. எல்லாரையும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்க. வெளியே வந்து நம்ம வந்து கௌரவமா நடந்துக்கிறணும். யார்கிட்ட நம்ம எதுக்குமே நிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நபர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, இந்த 3ஆம் பாவத்தின் ரீதியாக, மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ்ட் இருக்கு. காரணம் என்னன்னா, 3ஆம் பாவத்துடைய நட்சத்திர ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சந்திரனை தொடர்பு கொள்ளுது. பொதுவா ஒரு ஜாதகத்துல சந்திரன் தொடர்பு கொள்றத ஜோதிடத்துல பொதுவா விரும்ப மாட்டோம். காரணம் என்னன்னா, அது ஒரு நிலையான பலனை கொடுக்காது. ஏன்னா சந்திரன் என்ன சொல்றோம்? தேய்பிறை, வளர்பிறை எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பொறுத்தவரையில 3ஆம் பாவங்கிறது எப்பொழுதுமே மனசு. அதாவது மூளைங்கிறது வந்து சிந்திக்கும். மனசு என்ன சொல்லும்னா, அது சரியா? தப்பா? அப்படிங்கிறத வந்து மனசு தான் உங்களுக்கு தீர்மானிக்கும். அப்ப நீங்க மூளையில நீங்க சொல்றத கேட்டீங்கன்னா சரி, மனசுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதஷ்டப்படுறது ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரே வார்த்தையில நம்ம கர்மான்னு சொல்லி ஒதுங்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம குழந்தை அது. ஓகேங்களா? உங்க குழந்தைங்கிற பொழுது நீங்க வந்து யாரோ ஒருத்தர் மாரி வந்து பார்த்துட்டு போக முடியாது. எப்பொழுதுமே உணர்வுகள் என்பது தனக்கு வந்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? உணர்வுங்கிறது இப்ப உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய இதுங்கிறது நான் உங்க சூழ்நிலை இருந்து என்னாலயே உணர முடியாதுங்க. காரணம் என்ன? நீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை
குழந்தை பிறக்கும் பொழுதே நீங்க வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறந்து அதுலயும் நமக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் நினைக்கும் போது அது எவ்வளவு வேதனைப்படுவீங்கிறது எனக்கு உறுதியா புரியுது. நான் எதற்காக திரும்ப சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த திருவண்ணாமலை போறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாங்க ஆஹ் இதுக்கு நம்ம மயிலாடுதுறை பக்கத்து சாரி மணப்பாறைக்கு பக்கத்துல வந்து ரத்னகிரீஸ்வரர் மலையெல்லாம் ஒரு மலை கோயில் இருக்கு. அந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னாங்க கொஞ்சம் மனசளவுல வந்து தைரியம் வர ஆரம்பிச்சிடும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாண்டர்டா இல்லாம இருந்தா அந்த இடமே நெகட்டிவ் எனர்ஜி ஆயிரும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்க படபடக்கும் போது இப்படிலாம் இருக்கானே, நீங்க ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. மனசுக்கு வந்து அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. நீங்க வந்து முடியும் நம்புங்க. அப்பதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள போகும். நீங்க ஐயோ இப்படி இருக்கானே, ஐயோ இப்படி இருக்கான்னு நெகட்டிவ் எனர்ஜி தான் நிறைய உங்களுக்கு வீட்டுக்குள்ள போகும். அதனால நான் ஏன் சொல்றேன்னா, பதஷ்டப்படுறீங்க, ரொம்ப டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறீங்க. அது தெரியுதா உங்களுக்கு? ஆமா. அது ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க உங்களுக்கே பாருங்க, அந்த லக்ன பாவத்தை வந்து உங்களுக்கு சனி இருக்கு, திரும்ப ராகுக்கு, ராகுல வந்து சதய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து உத்திரட்டாதி வருதுங்க. உத்திரட்டாதிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து யாருக்கும் துரோகம் இல்ல, நம்மளைத்தான் எல்லாரும் பயன்படுத்தியிருக்கேன். அப்படி இருக்க பொழுது நம்ம இயற்கை மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு சோதனை வருது அப்படிங்கறதா உங்களுடைய மனக்கலக்கத்துக்கு காரணமே. அதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, நான் அந்த ஒரு லிஸ்ட் மாதிரி அனுப்பிச்சு வரேன். இதுல நீங்க குறிச்சு மட்டும் வச்சுக்கிறீங்க சிம்பிளா, இல்லைன்னா மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. எப்ப எப்ப வாய்ப்பு இருக்கோ திருவண்ணாமலை போக பாருங்க. அப்படி இன்கேஸ் முடியலைன்னா சார், வீட்டுல ஒரு மகிழ மரம் சார், ஒரு மகிழ மரத்தை வச்சு தண்ணி ஊத்திட்டு வாங்க சார். தண்ணி ஊத்திட்டு வாங்க. வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் வெளியே போகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதாவது இயற்கை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நெகட்டிவ் கொடுத்தா சார் இன்னொரு பாசிட்டிவை கொடுக்கும். அது கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவை கொடுக்கும். இந்த உலகத்துல நீங்க மன ரீதியா சஞ்சலப்படணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய விதி, நீங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உயிர் பிரியும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போற இது இல்லை உங்க ஜாதகத்துல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது சார், ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க, பெரிய பொருளாதார ரீதியா நல்லா இருப்பாங்க, ஆனா கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா உயிர் பிரியறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அப்ப உங்களை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே என்னென்ன கஷ்டங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறதுக்கான ரெடியா வந்துட்டீங்க. அதனால வந்து உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் இருக்காது. தம்பி ஜாதகத்தை நம்ம தனியா பாத்துக்கிறோம், ஓகேங்களா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு விதி இருக்கு, அவருக்குன்னு ஒரு பிறந்த நேரம் இருக்கு, அவர் ஏன் இப்படி இருக்காங்கிறத நம்ம பாத்துக்கலாம், ஓகேங்களா? சரி. யாருக்கு சார்? உங்களுக்கு தான் சொல்றீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்கு சார். நான் சொல்றது என்னன்னா, ஆயுள் நல்லா இருக்கு. நான் சொல்றது ஆயுள் நல்லா இருந்தா கூட கடைசி காலங்கள்ல வந்து இழுத்துட்டு கிடக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, பயப்பட வேண்டாம். நான் சொல்றது தெரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஜாதகத்துல எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவம் தான் மெயினா பார்ப்போம். லக்ன பாவம் வந்து 7ஆம் பாவம் தொடர்பு கொண்டுச்சுனாவே சனிங்கிறது ஆயுளுக்கு காரணகாரம் சொல்லுவோம். அது 7ஆம் பாவம் தொடர்பு கொண்டாவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்தவரையில இந்த உலகத்துல உயிர் பிரியும் பொழுது பெரிய லெவல்ல தொந்தரவு இருக்காதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? மரணத்தை பத்தி நம்ம பேசவில்லை, இருந்தாலும் சொல்றேன், நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதுவும் ஒரு குழப்பமா இருக்கு சார். ஏன்னா பையன் 7 வயசு தான் ஆகுது, நான் என்ன ரிட்டையர்மெண்ட் ஆவான்னு எத்தனை நாளைக்கு இருப்பானா தெரியல, அப்படிங்கிற மாதிரி நானும் அதை பேசிக்கிட்டே இருக்கேன் சார். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்க ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம், ரொம்ப அருமையான ஜாதகம். என்னை சுத்தி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் 62 வயசுல போயிடுறாங்க, 65 வயசுல போயிடுறாங்க, அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு சார். ஒண்ணு நீங்க அதான் சொல்லலையா, மனசை போட்டு குழப்பவே வேண்டாம் சார். நீங்க அதைத்தான் நான் சொல்றேன், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. இப்ப அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. நான் ஏன் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே வரேன்னா, மன ரீதியா வந்து அதை சொல்றதை நீங்க கேட்காதீங்க. மனசு வந்து பயப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் படபடன்னு சொல்றீங்களா, ஐயோ சார் ஐயோ சார்ன்னு சொல்றீங்களா. இந்த புதனுங்கிறது 3ஆம் பாவமா உட்காந்து உங்களுக்கு என்ன செய்யுது நான் செய்றீங்க, சந்திரனோட தொடர்பு கொள்ளுது. இதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. அதுல பர்டிகுலரா வந்து கேட்ட நட்சத்திரங்கிறது உங்களுக்கே தெரியும். கேட்ட நட்சத்திரங்கிறது வந்து சாரி இப்போ உங்களுக்கு தெரியாது, கேட்ட நட்சத்திரங்கிறது மானுடைய நட்சத்திரம், ஓகேங்களா? அதுல வந்து பொதுவாக ஆண்மான் நட்சத்திரம் சொல்லுவோம். சந்திரனோட தொடர்பு கொள்ளும்போது எப்பொழுதுமே மன ரீதியா ஒரு குழப்பம் இருக்கிறது காரணமா இதுதான். நான் ஏன் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை கேட்டேன்னா, ஒருவேளை தாம்பத்தியம் பண்ணி குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அந்த தாம்பத்தியம் பண்ணி குழந்தை இருக்கும் பொழுது உங்களுக்கு மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பு இயல்பாவே உங்கள்கிட்ட இருக்கு, தெரியுதுங்களா? ஒரு வேலையை செய்யும் பொழுது மனசெலவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பு வந்துருது உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க எந்த வேலை இருந்தாலுமே மனசெலவுல, அது ஈவன் ஒரு தாம்பத்தியமா கூட இருக்கலாம், புரியுதுங்களா நான் சொல்ற விஷயங்கள்ல. நான் ஏன் சொல்றேன்னா,
இந்த 3ஆம் பாவங்கிறது வீரிய சக்தின்னு சொல்றது. அப்ப நீங்க உங்களை அறியாமே என்ன செய்றீங்கன்னா ஒரு படபடப்புக்கு ஆயிரீங்க. நான் சொல்றது தெரியுதுங்களா? அந்த படபடப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இயல்பாவே இந்த காலத்துல நிறைய யோகா வந்துருச்சு சார். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சரி பண்ணிக்கிறலாம். நம்மளை சரி பண்ணிக்கிட்டா தான் நம்ம சுற்றி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க முடியும். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க சார். இப்ப நீங்க படபடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களை சார்ந்து உங்க மனைவி, ஓகேங்களா, அதுக்கடுத்து குழந்தை. எப்பொழுதுமே நெகட்டிவ் எனர்ஜி போகும் பொழுது என்னடா அப்படி இருக்கானே நினைச்சீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். பாசிட்டிவா பேசி பழகுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்திருப்பீங்க, பாத்தீங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நீங்க சொல்றதை விட மோசமான நிலையில அன்கான்சியஸ் நிலையில தான் இருப்பான். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் வேவ், அது உண்மை சார். ஆக்சுவலா அறிவியல் பூர்வமா உண்மை அது. ஆக்சுவலா பாசிட்டிவ் எப்போதுமே உன்னால முடியும்டா, உன்னால முடியும், உன்னால பாசிட்டிவ். நான் இன்னும் கூட கொஞ்சம் பச்சையாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தவறா எடுத்துக்கிற வேண்டாம். இப்ப நான் வந்து ஒரு பெண்ணோட தாம்பத்தியம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு வந்து அந்த பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்த முடியுமான்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க என் மனசுக்குள்ள. எனக்கு என்ன தோணும்? என் மனசுக்குள்ள தோணிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, எனக்கு என்ன தோணும்னு நினைக்கிறீங்க? ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா சரி, என்னால வந்து அந்த முழுமையா வந்து அந்த பெண்ணோட ஈடுபட முடியாது. காரணம் என்ன? எனக்கு மன ரீதியா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே நான் பாசிட்டிவா நினைக்கிறேன்னு வச்சுக்கேன், என்னால முடியும், என்னால திருப்திப்படுத்த முடியும், நான் பாசிட்டிவா நினைச்சிட்டு இறங்குறேன்னு வச்சுக்கிறேங்க ஒரு விஷயத்துல, நிச்சயமா பாசிட்டிவா தான் இருக்கும். இப்ப நீங்க எப்பொழுதுமே நீங்க என்ன செய்யுங்கன்னா, வீட்டுக்கு போன உடனே பாசிட்டிவா பேசி பழங்க. இன்னையில இருந்து நீங்க போகும்பொழுது குழந்தைய சுத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, நீ தைரியம் மாதிரியான நீங்களே இப்படி நீங்க இவ்வளவுக்கு ஒர்க் பண்ற ஆளு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருக்கிறவங்க. அப்ப அவங்களுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா, உங்க ஜாதகத்திலேயே சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல உட்கார்ந்து சந்திரன் 12 வருது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில மனைவி இருக்கணுங்கிறது விதி. அவங்களும் ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருக்கணுங்கிறது உங்க ஜாதகத்திலே வருது சார். இப்ப நீங்களே பாருங்க, சுக்கிரன்னா மனைவி சார். 2ஆம் வீட்லயே குடும்பஸ்தானத்திலேயே சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கு சார். இப்ப 2ஆம் வீட்ல அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சுக்கிரன் 5ன்னு போட்டிருப்போம். அதே மாதிரி 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உட்காந்து 12 சந்திரன் தொடர்பு கொள்ளுது. பாத்தீங்களா? இந்த 3ஆம் வீடு சொன்னாலே உங்களுக்கு மன ரீதியா கொஞ்சம் பயப்படாம இருங்க சார் சொல்றது காரணம் அதுதான். அதே மாதிரி நீங்க அடிக்கடி குழப்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்களா, அதுவும் காரணம் அதுதான். அதை பாத்துக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பே வேர்த்து போச்சு, படபடப்பா இருக்கு சார். அப்படியே என்ன குறி சொல்ற மாதிரி சொல்றீங்க சார். அப்படியே சார் குறி சொல்றது இல்ல சார், இது ஆக்சுவலா ஒரு இது நான் பாக்குறதானே சார். இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் குறியெல்லாம் கேட்கறேன்ல சார். அவங்க சொல்றாங்கல்ல கனவுல வந்து உனக்கு இப்படி இருப்பாங்க. இப்ப நீ இது பார்த்து அப்படியே நீங்க என்னை பார்க்கவும் நான் உங்களை பார்க்கவும் இல்ல, அப்படியே பார்த்து சொல்ற மாதிரியே சொல்றீங்க சார் நீங்க. ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், அதுதான் சார் இது வரைக்கும் சொன்னதுல 100% உண்மை சார். நீங்க சொன்னோட எனக்கு படபடப்பா இருக்கு சார் இப்பயே. சரிங்க சரிங்க, அதுக்கு இல்லைங்க, இந்த இந்த படபடப்பத்தான் சொல்றேன். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் அறிங்க பாத்தீங்களா, இது அவனுக்கு தம்பிக்கு ஆகாது. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து எனக்கு சந்தோஷம் தான், என்னை பாராட்டுறது சந்தோஷம் தான். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இது ஒருத்தருடைய வாழ்க்கை. ஏன்னா நீங்க உணர்ற அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் என்னால உணர முடியாது, நிச்சயமா உணர முடியாது. எனக்கு அந்த வேதனை இருக்கு, ஆனா நீங்க தான் உணர்ற நபர். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய நிறைகளையும் சொல்றேன், உங்களுடைய குறைகளையும் சொல்றேன். ரெண்டையுமே நீங்க திருத்திக்கிறோம். ஏன்னா நான் உங்களுக்காக நான் வாழ முடியாது. உங்களுடைய ஹாரோஸ்கோப் கொடுத்துருக்கீங்க, நீங்க சொன்னதுல 100% உண்மை. ஏன்னா நான் உங்களை பார்த்தது இல்லை, நீங்களும் என்னை பார்த்தது இல்லை. நான் உங்களுக்கு வந்துட்டு நேத்தே டைம் சரியா எடுத்து உங்களுக்கு ஹாரோஸ்கோப் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்ப அந்த பிரிண்ட் அவுட் வச்சு என்னவோ அந்த கிரகங்கள் உங்களை என்ன மாதிரி படுத்துங்கிறத நான் சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன கிரகங்கள் யாரோட தொடர்பு கொள்ளுதோ அதுல எது வீக்கா இருக்கோ அதை வீக்க வந்துட்டு நீங்க சரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்க. ஏன்னா உங்களால முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் உள்ள ஒரு நபர் இப்படி போட்டு பதஷ்டப்படுறாருங்கிற எனக்கு உண்மையிலே வேதனை இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க உண்மையிலேயே பக்கா, ஏன்னா எனக்கு 42 வயசு வரையும் தெரியாது சார். நான் என்னென்ன பண்ணா, என்னடா எந்த தொழில் எடுத்தாலும் தோத்து போறோம், நமக்கு மட்டும் ஏன்டா கடவுள் இவ்வளவு பெரிய சோதனை கொடுக்கறதுன்னு தான் நான் வந்து மரண வரையும் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன். மரண வரையும், அதாவது மொத்தமாவே 4 பேருமே குழந்தைகளோட செத்துருவோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரையும் போய் நம்மளுக்கு கடவுள் இயற்கையை கொடுத்துருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு மேலதான் தெரிஞ்சிச்சு இந்த ஜாதகம் படிச்சதுக்கு பின்னாடி, ஓ நம்ம யாரு, அப்ப நமக்கு இப்படி எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுக்கிற மாதிரி. இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றேன். ஏன்னா லக்ன பாவமே 7ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுது. அப்ப 7ஆம் பாவம் தொடர்பு கொண்டா இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த உலகத்தை விட்டு அவர் போகும்பொழுது கண்டிப்பாக மனவேதனையோடு
நிச்சயமாக உடல் பிரியாது, உயிர் பிரியாது உடல்ல இருந்து. புரியுதுங்களா? சார் அப்ப ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நன்மை தான் நடக்கும்னு சொல்லிட்டேன். நான் ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த வார்த்தைக்குடைய அர்த்தம் இதுதான். அதாவது ஏன்னா எடுத்த உடனே மரணத்தை பத்தி பேசணுங்கிறக்க தான் அந்த வார்த்தையை நான் நாசுக்கா சொன்னேன். இது ஆக்சுவலா வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காதுங்க. உயிர் பிரியும் போதுன்னு சொன்னது காரணம்னா அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த உயிர் பிரியும் பொழுது நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு, ஐயோ புள்ள இருக்கானே, மனைவி இருக்காங்களே, அவங்க நம்ம இல்லாட்டா என்ன வாழ்வாங்க அப்படிங்கிற மனநிலை எல்லாம் இருக்காதுங்க. அப்ப நிச்சயமாக அதற்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒன்றும் தைரியமா இருங்க. மனசை போட்டு குழப்பாதீங்க. மனசை போட்டு சொல்லுங்க. ரீதியா ரொம்ப வீக் ஆகுது சார். அதனால மனசு ரொம்ப கஷ்டப்படுது. சுத்தி உள்ளவங்க பூரா எனக்கு அப்படிதான் இருக்கும். என் மனைவி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்காங்க, என் புள்ள ப்ராப்ளமா இருக்குது, இதனால என் உடம்பு ப்ராப்ளமா இருக்குது. இப்ப வந்து அந்த நீங்க சொன்ன அந்த ஸ்டேஜ்ல தான் சார் நான் இருந்து பேசிட்டு இருக்கேன். மரணங்கிற ஸ்டேஜ்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணுமே பயப்படாதீங்க, ஒண்ணுமே பயப்படாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில வந்துட்டு நான் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க கூட பயணம் செஞ்ச மாதிரியே சொல்றீங்களா சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க சொன்னது வந்துகிட்டு நீங்க யாருன்னு தெரியாதுங்க. நான் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மோட்டிவேட்னா நீங்க வந்து ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட வரல, ஓகேங்களா? ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் மோட்டிவேட் பண்ணுவார். நான் என்ன ஹாரோஸ்கோப்புங்கிற பொழுது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க சார் ப்ளீஸ் அப்படிங்கிறத சொல்றேன். நான் உங்களுக்கு அப்பவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது சார், ஒவ்வொருத்தருடைய பலம் தெரியாமத்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தோத்து போயிறாங்க. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரில்லியண்டா இருப்பானுங்க. கடைசியில மேரேஜ் ஆகி பார்த்தினா சரிங்க, அவனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சரி என்னமோ மாதிரி போயிடும். நம்ம நிறைய லைஃப்ல பார்த்துருக்கோம். அது மாதிரி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறாமே நீங்க வீக் ஆயிராதீங்க, தயவுசெய்து நான் சொல்றேன். நீங்க வந்து முதல்ல ஜாதகம் பார்க்க வந்தது மெயின் என்னன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க சார். அப்ப வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை நான் உங்கள்கிட்ட பிரிண்ட் கொடுத்துதான் நீங்க பிரிண்ட்டை பார்த்து தான் சொல்றீங்க. நான் எதையும் மாத்து சொல்லல. ஏன்னா உங்க ஜாதகத்துல ஒரு சில விஷயங்கள்ல குழப்பம் ஏற்படணும் அப்படிங்கறதா ஒரு இது இருக்கு. ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கா சார்? இருக்கு. உடம்பு ஹீட்டா இருக்கா? ஓவர் ஹீட்டா இருக்கு. இப்ப நான் எதை வச்சு சொல்றேன்? நான் ஸ்டெத்தஸ்கோப் வச்சா உங்களை தொட்டு சொல்றேன். ஏன்னா அங்க அப்படியே கீழே வாங்க, சூரியன் 8ன்னு போட்டிருக்கா? சூரியன் 8ன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படியே கீழே குருன்னு வருதுங்களா? கார்த்திகைங்கிறது நெருப்பு நட்சத்திரம், புரியுதுங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்த்திகைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்னி. கார்த்திகைனா அக்னி. இப்ப நம்ம திருவண்ணாமலையில போய் என்ன சொல்றோம்? அக்னி 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 ஏத்துறாங்க கார்த்திகை மாசத்துல. இதுல கார்த்திகையில ஏத்தும் பொழுது என்ன சொல்றோம்? நெருப்பு தானுங்க அது. அது 8ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு உட்கார்ந்துருக்கு, ஓகேங்களா? அதுதான் 8. நான் உங்களை கேட்கிறேன், பாத்துட்டு உங்க உடம்பு சூடானா நான் இங்க உட்காந்துட்டு பார்க்க முடியாது ஸ்டெதஸ்கோப்ல. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா? அப்ப நான் வந்து என்ன சொல்றேன், சூரியன் 8ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு இவருக்கு. அப்ப 8ஆம் வீட்டுல உட்காந்துருந்தா கண்டிப்பா முதுகு வலி வரும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றோம்? கார்த்திகைக்கு அடுத்து வர்ற குரு புனர்பூசம் வருது. புனர்பூசம் வந்து 10ஆம் வீட தொடர்பு கொள்ளுதுங்க. புனர்பூசத்தை பொறுத்தளவுல 10ஆம் வீட தொடர்பு கொள்ளுதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சந்திரனே வந்துருச்சு. அப்ப சந்திரனே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அங்கே ஒரு குழப்பம் இருக்கு, கன்ஃபியூஸ்ட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த சந்திரன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல உட்கார்ந்துருக்கு. இந்த சந்திரன் தான் பிரச்சனை. உங்க ஜாதக ரீதியாகவே மனைவி ரொம்ப குழப்பணும், ஓகேங்களா? அப்பா இருக்காருங்களா? அப்பாவுக்கு எப்படி இருக்கு இப்ப? உடல் ரீதியா எப்படி இருக்கு? உடல் ரீதியா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு. ரொம்ப 2 ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. கீழ விழுந்த ஆபரேஷன் ரொம்ப முடியாம இருக்காங்க சார். 81 வயசு ஆகுது. ஓகே. இப்ப சூரியன்னா தந்தைன்னு சொல்றோமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜாதகத்திலே உங்களுடைய தந்தை நிலையை காமிக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க முதல்ல ஹாரோஸ்கோப் நீங்க சொன்னீங்களே சார், குறி சொல்ற மாதிரியே சொல்றீங்க சார் அப்படின்னு. நான் குறி சொல்றேன் கிடையாது, ஓகேங்களா? நான் எதுக்காக சொல்றேன்னா, பாவம் நீங்க நிறைய பேர்ட்ட கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 வருடங்கள் ஏகப்பட்ட பிறகு பார்த்திருப்பீங்க. அதாவது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ பித்தம் தெளியறதுக்கு ஏதாவது கிடைச்சா தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறதா ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? எதை தின்னா பித்தம் தெளியுங்கிறது வந்து சொல்றது மாதிரி தான் உங்க நிலைமை இருக்கும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க இதுவரையும் வந்து பார்த்த ஜோதிடத்துல, ஏன்னா உங்களுக்கு ஒரு இயற்கை வந்து ஏதாவது வழிகாமிக்காம இங்க வந்திருக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? நான் உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சிருந்தா நேரம் கிட்டத்தட்ட நீங்க 1 வாரம் இருக்குமா பணம் கட்டி? 1 வாரத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஆமா, 1 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சில பேர் இருந்தா சார் சார்ன்னு இருப்பாங்க. நீங்களும் பொறுமையா இருந்தீங்க, நானுமே சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், நல்ல நேரம் பார்த்து சொல்றேன் மாதிரி. நல்ல நேரம் பார்க்கல, சரியான நேரம். ஏன்னா ஒருத்தர் ஹாரோஸ்கோப் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாம் உள்ள போய் பார்க்கணும்னாவே அதுக்கே நமக்கு வந்து இயற்கை அனுமதி கொடுக்கணுங்க. நான் சொல்றது தெரியுதுங்களா?
அப்போ நீங்க உங்க ஜாதகத்தை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக இவர் நல்ல தைரியமான மனுஷன். வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹானரா இருக்குன்னு நினைக்கிறாரு, கௌரவமா இருக்குன்னு நினைக்கிறாரு, யார்ட்டும் போய் நம்ம பிச்சை எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. நம்ம கடுமையா நேர்மையா உழைக்கிறோம். ஒரு உழைப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டா 100 மடங்கு உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த உழைப்பின் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்கிறது நிரந்தரமா இருக்குன்னு நினைக்கிறோம். அது போக நம்ம வந்து பிறர் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம். அது சாதாரண லேபரா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. சாதாரண லேபரா இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளை போலதான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் இருக்கிறதே பெரிய விஷயம் இப்ப உள்ள காலங்கள்ல. கர்வம் சொல்லுவாங்களே, அந்த கர்வம் சுத்தமா அவங்கள்ட்ட இல்ல. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கிறீங்க. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், நீங்க இந்த இதை விட்டு நீங்க போகும்போது கண்டிப்பா எல்லாமே சால்வ் ஆகும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். மகிழ மரம் மட்டும் ஒண்ணு வீட்டுல வச்சுக்கிறேங்க சார். மகிழ மரம்னு ஏன் சொல்றேன்னா, அனுச நட்சத்திரனுடைய தலை விருட்சங்கிறது மகிழ மரம். அது ஒண்ணு மட்டும் நல்லா வச்சுக்கிறேங்க. ஏன்னா லக்ன பாவத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 2 பக்கமுமே 7ஆம் வீடையே தொடர்பு கொள்ளுது. இப்ப 7ஆம் வீடுனா சார், இப்ப உங்களுக்கு சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உட்காந்துருக்கு. 4ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் ஒரே நட்சத்திரம் உட்காந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த லைஃப்ல நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம் சொல்றது. அதே மாதிரி நிரந்தரமாக ஒரு வசிப்பிடம் உள்ள, வசிக்க ஒரு இருப்பிடம் உள்ள இடமும் கிடைக்கும் இந்த ஜாதகருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நேரடியா லக்ன பாவமே 4ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது. 4ஆம் பாவங்கிறது வசிப்பதற்கு ஒரு வீடு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலைங்கிறது 6ஆம் பாவமே வருது. அப்ப அதுங்கிறது உங்களுக்கு ஒரு 4, 6ன்னு வருதுனால நிரந்தரமா வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அது போக உங்களுக்கு இந்த 4ஆம் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினியை தொடர்பு கொள்ளுது. அஸ்வினிங்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த அஸ்வினிங்கிறது பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. இப்ப எதுக்காக அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன்னா, பொதுவா உங்க ஜாதகத்துல ராகு கேதுங்கிறது பொதுவா சொல்லுவாங்க, பழைய முறையில சொல்லுவாங்க காலசர்ப்ப தோசை இருக்கு. நீங்க எங்கேயாவது போயிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு காலசர்ப்ப தோசை இருக்குங்க, எதையாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, பித்திரு தோசை இருக்கு, எதையாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா உங்க ஜாதகத்தை பொறுத்தவரை 4ஆம் வீடும் 6ஆம் வீடும் உட்காந்து கேதுவை தொடர்பு கொள்ளுது. கேதுங்கிறது தந்தை வழி உறவுன்னு சொல்லுவோம், சாரி தாய் வழி உறவுன்னு சொல்லுவோம். ராகுங்கிறது தந்தை வழி உறவுன்னு சொல்றது. அது வந்து கேது வந்து 9ஆம் வீட தொடர்பு கொண்டு மறுபடியும் ராகுவே வருது. ராகுவை பொறுத்தவரை திருவாதிரை தொடர்பு கொள்ளுது சார். திருவாதிரைங்கிறது ருத்ரனுடைய நட்சத்திரம், அதுவும் 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுது. அப்ப 4ஆம் வீடும் 6ஆம் வீடுமே 7ஆம் வீட தொடர்பு கொண்டாவே அது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது பொதுவா பார்த்தீங்கன்னா சரிங்க, 4ஆம் வீடுங்கிறது 7ஆம் வீட தொடர்பு கொண்டா பொதுவா நம்ம சுற்றி இருக்கவங்களை யாருக்கும் நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களை இட்டு அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேங்க. புரியுதுங்களா? 4ஆம் வீடுலாம் சுற்றம், நம்ம சுத்தி இருக்கவங்க, அது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களோட தெரியாத நபர்கள் தான் உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க அதிகமா இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ராகுங்கிறது நம்மளை விட, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களை விட பிறர்னு சொல்றது. பிறர்னா நீங்க அறிமுகம் இல்லாத நபர்கள். நான் சொல்றது தெரியுதுங்களா? சொந்தத்துல இருக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சொந்தத்துல இருக்க முடியாது. காரணம் என்னன்னா 4ஆம் பாவம் வந்து உங்களுக்கு 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. 9ல இருந்து 7 தொடர்பு கொள்ளுது. புரியுதுங்களா? அப்ப வேலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் பாவம் வர்றதுனால வேலை ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவல்ல தொந்தரவும் அமையாதுங்க இந்த ஜாதகத்துல. தெரியுதுங்களா? பெரிய லெவல போட்டு உங்களை சக்கையா புழிஞ்சிருவாங்க சார், அப்படிலாம் கிடையாது சார். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி பெரிய லெவல்ல கடன் தொந்தரவு வந்துடும் சார் அப்படின்னாலும் உங்க ஜாதகத்துல இல்ல. தெரியுதுங்களா? இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது இருக்கா அப்படி உங்களுக்கு? கடன் இல்ல. அதே மாதிரி பெரிய லெவல்ல வேலையில சக்கையா புளியறாங்களா, வேணா ஹையர் ஆபீசர் வேணா உங்களை புரிஞ்சுக்கிறாம ஒரு சில டைம்ல டென்ஷன் ஆகலாம். மத்தபடி உங்களுடைய ஒர்க்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல. காரணம் என்னன்னா 6ஆம் பாவங்கிறது வேலைன்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? 4ஆம் பாவங்கிறது நம்மளுடைய இருப்பிடம் சொல்றது. புரியுதுங்களா? இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு 7ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுது. நான் எதற்காக திரும்ப திரும்ப இந்த 7ஆம் நம்பர் சொல்றேன்னா, பொதுவா நியூமராலஜில வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க, நாங்க வந்து நியூமராலஜி வந்து சொல்லுவோம். ஆனா சரி, ஜோதிடத்துல என்ன இருக்கோ அதன் ரீதி தான் நம்ம அதை நம்ப முடியும் ஒழிய நியூமராலஜியை மட்டும் மாத்தினா நம்ம பெரிய லெவலில் ஆக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எம்ஜிஆருடைய நம்பர் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர்னு மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன்ல 4777 வச்சிருப்பாரு நம்பர். இன்னைக்கு ஏடிமிக்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4777 வச்சிருப்பாங்க. அது கூட்டுத்தொகை வந்து 7 வரும். 7ங்கிறது கேதுவுடைய நம்பர். ஓகேங்களா? பொதுவா வந்து இந்த 7ஆம் பாவங்கிறது ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா 8ஆம் பாவத்தை தடுக்கும்பாங்க. 7ஆம் பாவங்கிறது 12ஆம் பாவத்தை எதிர்க்கும்பாங்க. ஜோதிடத்துல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 8, 12 வரக்கூடாது. 8னா கஷ்டம், 12னா இழப்பு, விரயம் சொல்றது. ஓகேங்களா? அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியா போகுதா? அம்மா இருக்காங்களா?
இருக்காங்க சார். அம்மா வந்து கொஞ்சம் அப்பாவை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? உங்கள நல்லா பாத்துக்கிட்டாங்களா? எங்க அப்பாவை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகேங்களா? ஆ, ஆனா ஆ, நோய்ங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கு. புரியுதா? நோய் இருக்கு. இருக்கு ஏன்னா சார். நீங்க செலவு பண்ணணுங்கிறது விதி இருக்கு. புரியுதுங்களா? ஓ. ஆ, ஆனா 7ஆம் பாவங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க எதுக்காக அந்த ம், திரும்ப திரும்ப அழுத்துறேன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அந்த சப்போர்ட் ஆ, பண்ற சக்தி எதுன்னு தான் உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. தெரியுதுங்களா? அப்ப ஆ, நீங்க வந்து இப்ப லக்ன பாவத்திலேயே பார்த்தா கூட மறைமுகமா எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சதய ஆ, நட்சத்திரத்தை நீங்க எந்த நேரத்துல போகணுங்கிறது இருக்கு. நம்ம வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்றீங்க. அப்ப நீங்க ஆ, வந்து நினைச்ச நேரத்துக்கு போக முடியுமா சொல்லுங்க? ஒரு ஆ, டீயே சாப்பிடணும்னு நினைச்சாலும் ஒரு டீ பிரேக் விடுவாங்க. ஓகேங்களா? ம், அதே மாதிரி ம், உங்களுக்கு லஞ்சுனாலும் அதுக்கு ஒரு பிரேக் விடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க ம், ஆலயமா இருந்தாலும் நம்ம எந்த நேரத்துல போகணும்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இதுவரையும் எத்தனையோ நீங்க உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய அந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி நிறைய உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆ, இனி ஆ, நீங்க நான் பாக்குறது என்ன சொல்றது என்னன்னா, நாங்க சொல்றத ம், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஆலயங்களை வழிபட்டுக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து பிரபஞ்சம் ம். மட்டும்தான் தீர்க்க முடியும். சுற்றி இருக்கிறவங்களால தீர்க்க முடியாது. அப்போ சரி சார். உங்களுக்கு ஆ, சனியுடைய ஆலயத்தின் ரீதியாக உங்களுக்கு ம், மகிழ மரம். அப்ப திருவண்ணாமலை ம், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒண்ணு. ம், 2வது லக்ன பாவமே பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப ம், சதய நட்சத்திரத்தை தொடர்பு கொள்றது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து ம், அஸ்வினி திருவாதிரைங்கிற முறையில 9, 7ங்கிற பொழுது நீங்க மெயினா என்ன செய்யணும் அப்படின்னா உங்க தந்தை கும்பிட்ட தெய்வங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? கும்பிடுறீங்களா? குலதெய்வம் ஏதாவது கும்பிடுறீங்களா சார்? குலதெய்வத்துக்கு மட்டும் போவோம் சார். எப்ப சார் போறீங்க? ஸ்- அது போ- வருஷத்துக்கு ஒரு டைம் இல்ல எப்ப நினைச்சாலும் எப்ப வேணாலும் போவோம் சார். எப்ப போறீங்க? என்ன தெய்வம் சார் அது? அது காத்தாயி அம்மன் துணை சார். காத்தாய் அம்மன். காத்தாயி காத்தாயி அம்மன் துணை. சரி. மன்னார்குடி பக்கத்துல இருக்கு சார். சரிங்க. தாத்தா போட்டோ வச்சிருக்கீங்களா சார்? தாத்தா போட்டோ இருக்கு சார். ஓகே சார். தாத்தா போட்டோ நினைச்சுக்கிறீங்க. ஆ, எப்பனாலும் சரி உங்களால முடியும் பொழுது ஆ, சதய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சார், சதய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தாத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தாத்தாவை நினைச்சு ஒரு தவசம் மாதிரி பண்ணி கொடுங்க சார். ஓகேங்களா? தவசமா அப்படியா? நான் ஆ, சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு யாருக்காவது உணவு ம், ஏதோ உங்களால ஓ, இயன்றது சார். இயன்றது ஓ, சதய ஆ, நட்சத்திரங்கிறது கேலண்டர்ல பாருங்க. ஆ, அந்த கேலண்டர்ல வர்ற அன்னைக்கு மட்டும் தாத்தாவை நினைச்சுக்கிட்டு அவர் சார்பா ஓகேங்களா? எனக்கு வந்து ஆ, எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஆ, சனியும் ராகும் சேர்ந்தா சனிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லுவோம். ராகுங்கிறது ம், நம்மளுடைய முப்பாட்டனர்கள்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாதவங்கன்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? ஆ, ஆ, ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. தெரியுதா? ஓஹோ, ஆனா ஆ, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த ஜாதகர் இருக்கணும் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்துல மட்டும் 10ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுது சார். ஆ, அது ஆமா 7ஆம் சார். பாவத்துல 10ஆம் பாவம்னா என்னன்னா வெளியே வந்து இந்த ஜாதகரால பெருமையா இருக்க முடியாது. ஒரு ம், அதிருப்தியான வாழ்க்கையை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு சார். ஓகேங்களா? ம், அப்ப நம்ம கண்டிப்பா வந்து இருக்கு எது சார். நெகட்டிவா இருக்கோ அந்த நெகட்டிவை எடுத்துட்டு பாசிட்டிவ் என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சார் கையில. இந்த பாசிட்டிவ்ல ஆ, எப்ப நினைச்சாலும் சரி நீங்க ஒவ்வொரு தடவையும் இங்க போய் தான் அந்த எனர்ஜியை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு ம், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தடவை போங்க. கூட்டமா இருக்கு ம், சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரா போய் கடம்ப ஆ, மரத்தை சுத்திட்டு ஒரு கடம்ப மர கண்டு ஒண்ணு வாங்கி வீட்டுல வச்சிருங்க சார். என்ன மரம் சார்? கடம்ப மரம் சார். கடம்ப மரம். ஆ, கடம்பம்னு ஒரு மரக்கன்று இருக்கு. நர்சரியில கேட்டா ஆ, கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆ, ஆ, அதே மாதிரி மகிழ மரம்னு ஒரு கன்று இருக்கு. திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை ம், போய் வேண்டிக்கிட்டு என் குழந்தைகள் நல்லா இருக்கணும். இந்த ம், சமூகத்துல எனக்கு வந்து பிரச்சனை இல்லாம நிம்மதியா நான் வாழணும். அப்படிங்கறத ம். மட்டும் நீங்க வேண்டிக்கிறீங்க. ஓகேங்களா? சரிங்க இந்த சார். அது ரெண்டு வீட்ல வைக்கணுமா இல்ல வாசல்ல வைக்கணுமா நீங்க சார்? எந்த இப்ப வீட்டுக்கு பக்கத்துல தோட்டம் இருந்துச்சுன்னா சார் எது இருந்தாலும் பரவாயில்ல. பக்கத்துல ஒரு ஒரு கண்டு செடி இது மாதிரி வச்சுக்கிறோங்க சார். அதுக்காக பெரிய மரம் மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன கண்டு தண்ணி ஊத்த ஆ, போறீங்க. கொஞ்சம் பெருசாச்சுன்னா ஆ, ஏதாவது ஒரு காட்டுல வண்டி வச்சிடலாம் சார். ஓகேங்களா? ஓ, ஓ, அது மாதிரி சரிங்க சார். நான் சில மந்திரங்கள் ஆ, அனுப்புறேன். அந்த மந்திரங்களை கேட்டுக்கிட்டு நீங்க அது ஆ, ரெண்டுக்கும் மட்டும் தண்ணி ஊத்திட்டு வாங்க. லக்ன பாவம் ஆ, வந்து கிளியரா இருக்கு. ஆனா ஆ, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம வந்து 7ஆம் வீடு 10ஆம் வீடு தொடர்பு கொள்றதுனால ம், இயல்பாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. பொதுவாகவே 10ஆம் ஆமா. பாவம்னா எல்லாரும் நினைப்பாங்கன்னா தொழில் தொழில் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவா ம், ஜோதிடத்துல 10ஆம் பாவம்னா தொழில் நினைப்பாங்க. உங்களை பொறுத்தளவுல லக்ன பாவம் வந்து ம், 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு அந்த 7ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரமா இருக்கு உங்களுக்கு. ம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து வர ராகு வந்து திருவாதிரை வருதுங்க. அதுவும் 7 வருது. ம், அதுக்கடுத்து வர்ற ம், சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதிக்கு அடுத்து வர சனி பூச நட்சத்திரம் வந்து 10ஆம் பாவமா மாறுது. இந்த 10ஆம் பாவம் மாறுதுனாவே உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனைகளுங்கிறது கண்ணிலே காமிச்சிருச்சு. காரணம் என்னன்னா
இந்த ஜாதகரை பொறுத்தளவுல எல்லாமே நல்லா அமையும். வீடு நல்லா அமையும், வேலை நல்லா அமையும். இந்த சமூகத்தை பொறுத்தளவுல பெரிய லெவலில் இந்த ஜாதகர் கஷ்டப்பட மாட்டாரு. ஆனா 7ஆம் பாவத்துல மட்டும் 10ஆம் வீட்டு நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரம். குருங்கிறது தான் ஜோதிடத்துல பொதுவா குழந்தைகள்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? அந்த குழந்தைகள் ரீதியாக இவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, ஜாதகருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்திலேயே இருக்கு. ஓகேங்களா? அதிருப்தி இருக்குன்னா இது ஒரு சில விஷயங்களை வந்து அந்த ரெமெடி பண்றதுக்கும் உங்களுக்கு சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ராகுவே கொடுத்துருக்காரு. ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் வீட்லயும் 6ஆம் வீட்லயும் உட்காந்து 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம எந்த நேரம் என்ன அப்படிங்கறத ஒரு சில டைம்ல பார்த்துக்கிட்டு அதன் ரீதியாக நமக்கு சில கிடைக்கும். காரணம் என்னன்னா நீங்க சம்பந்தம் இல்லாம இப்ப நீங்க இங்க வரல. ஏன்னா இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சுக்கிர தசையில கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. கேதுங்கிறது இயல்பாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுது. கேதுங்கிறது உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு நீ வந்து எங்கெங்கயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா கேதுவும் ராகுவும் ஒன்னா சேர்ந்திருக்கு சார். அப்ப கேதுவும் ராகுவும் ஒன்னா சேர்ந்திருக்குன்னா உங்க அம்மா வழியில, உங்க அம்மாவுடைய அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழியில வந்து உங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கு. அதன் ரீதியாக தான் நீங்க வந்து திரும்ப இங்க வந்திருக்கீங்க. ஏன்னா கேது வந்து இங்க ராகுடைய வேலையைத்தான் செய்யறாரு. ராகு வந்து 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாவே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நியூமராலஜி ரீதியாவே 7ஆம் பாவம் ஒரே நேரத்துல 8 வந்து தடுக்கும், 12 வந்து எதிர்க்கும். நமக்கு பிரச்சனையே 8, 12 தான். ஓகேங்களா? அதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்தை பொறுத்தவரை நேரடியா எந்த பிளானட்டுமே தொடர்பு கொள்ளல. ஒரே ஒரு பிளானட் மட்டும்தான், சூரியன் மட்டும்தான் இந்த 8ஆம் வீட்டுல பிளஸ்ல உட்காந்துருக்கு. சூரியனுடைய வேலையை செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஓகேங்களா? அப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லணும், படிக்கிறவங்களுக்கு புரியும். இருந்தாலுமே நீங்க ஜோதிட ரீதியா வந்து அந்த சூரியன் 8+ இருக்கிறதுனால நமக்கு உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா வெப்பமாகிறது, எலும்புல கால்சியம் சத்து வந்து பாத்தீங்கன்னா குறைபாடு இருக்கிறது, இதெல்லாம் இயல்பாவே வரும். தெரியுதுங்களா? 7ஆம் பாவத்தின் ரீதியாக 10 வர்றதுனாலதான் அதை அனுபவிக்கிறீங்களே ஒழிய 7ஆம் பாவத்தை வந்து 10க்கும் அதே மாதிரி வந்து ஒரு சில ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2, 6, 10 வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க மனைவியும் எப்பொழுதுமே பாசிட்டிவா இருக்க பழகிட்டாவே கிட்டத்தட்ட குடும்பத்துல ஒரு சாதகமான சூழ்நிலை வந்துடும். நான் உங்களை மோட்டிவேட்டுக்காகவோ இல்ல நீங்க கொடுத்த காசுக்காகவே நான் சொல்லல. உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? இப்ப நீங்க சாப்பிடுறது வந்து காரம் அதிகமா பிடிக்குதா? எது பிடிக்கும்? பரோட்டா பிடிக்குமா இல்ல வேற என்ன பிடிக்குது? புளிப்பு தான் சார். அதாவது மீன் குழம்பு அந்த மாதிரி புளிப்பு சம்பந்தமா. புளிப்பு சம்பந்தமா பிடிக்கிறீங்க. சுக்கரன் பிடிக்கும். சுக்கரன் 5 புளிப்பும் பிடிக்குது. ஓகேங்களா? ஓகேயா? சரி. கசப்பு சாப்பிட்டா ஒத்துக்கிறாம போயிருதா? ஒத்துக்கிறாரு. ஆமா, இந்த கசப்பு. ஆமா, காரம்ங்கிறது செவ்வாய், 2ஆம் பாவம்ங்கிறது ருசி. வாயு ஜோதிடத்துல ஒரு ருசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப 2ஆம் பாவத்தை பொறுத்தளவுல நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு 2ஆம் வீட்டுல சித்திர நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. தெரியுதா? நட்சத்திர ரீதியா உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருக்குன்னு என்னன்னா சொல்ற வார்த்தைகளை வந்து தைரியமாவும் சொல்லுவீங்க, அறிவியல் பூர்வமா பேசுவீங்க, வக்கீல் மாதிரியும் பேசுவீங்க, அது நீட்டாவும் சொல்ல தெரியும், ரசிச்சும் சொல்ல தெரியும். அந்த திறமை உங்கள்கிட்ட இயல்பாவே இருக்கு. இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? காரணம் என்னன்னா 2ஆம் வீடை பொறுத்தளவு உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் வந்திருக்கு. ஓகேங்களா? சித்திரை நட்சத்திரம் வந்து 2ஆம் வீட்டுல பிளஸ்ல உட்காந்து கேதுவோட தொடர்பு கொள்ளுது. கேதுங்கிறது இந்த உங்க ஜாதகத்துல மூல நட்சத்திரமா வருதுங்க. மூல நட்சத்திரங்கிறது 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுது. புரியுதா? அப்ப 12ஆம் வீட்டை தொடர்பு கொண்டா கசப்பு சுவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ஒத்துக்கிறாது. புரியுதா? ஆமா, ஒத்துக்கிறாது. அந்த மூல நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வர்றாரு. பூராட நட்சத்திரம் 5 வருது. புரியுதுங்களா? 5ங்கிறது புளிப்பு சுவைன்னு சொல்லுவோம் பொதுவா. சுக்கிரன்ல 5ஆம் பாவம் பூராடங்கிறது எலுமிச்சைன்னு சொல்றது, ஊறுகாய்ன்னு சொல்றது. புரியுதுங்களா? ஒரு சாப்பாடுனாலுமே ஒரு எலுமிச்சை ஊறுகாய் இருந்தா கூட சாப்பிட்டுருவீங்க நீங்க. தெரியுதா? ஊறுகாய் இருந்தா போதும். ஏன் ஊறுகாய்ன்னு சொல்றோம்? பூராட நட்சத்திரங்கிறது நட்சத்திர ரீதியா உங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை சேர்ந்தது. தெரியுதா? அப்ப இது எதற்காக இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன்னா 5ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவங்கிற நோயை தடுக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப 12ல இருந்து 5ஆ மாறுது. 12ல இருந்து 5ஆ மாறுறதுங்கிறது நன்மைதான். தெரியுதுங்களா? ஆனா என்னன்னா இந்த 2ஆம் பாவத்தின் ரீதியாக உங்களோட கூட பிறந்த சகோதரர்கள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்குள்ள உறவுகள் எப்படி இருக்கு?
ரொம்ப பின்னி பிணையிறது இல்ல, ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நார்மலா போயிட்டு தம்பியை இருக்கு. விட தம்பியை விட தங்கச்சி கூட இன்னும் தொடர்புல இருக்கா சார். நல்ல தொடர்புல நல்ல இருக்கா. தொடர்புல இருக்கீங்க. ஓகேங்களா? ஆமா. சரிங்க. ஆ, ஏன்னா செவ்வாய்ங்கிறது பிளஸ்ல இருக்கு. 12 உங்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா தள்ளித்தான் இருப்பாங்க. உறவுகளை பொறுத்தளவுல 5ஆம் பாவமா இருக்கிறதுனால அது பலமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? ம். உங்க கூட புரியுது இருக்காங்களா? சார். பிரிஞ்சு இருக்காங்களா? அவங்க தள்ளி இருக்காங்களா? தள்ளி தான் சார் இருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்க என்னோட பூர்வீகமே திருச்சி சார். நான் ஒசூர்ல வந்து இப்ப புழைக்கிறதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கேன் ஒசூர்ல சார். இல்ல. இருக்கீங்க. ஓகேங்க. ஒசூர் ஆ, போனதுனால தான் நீங்க நல்லா இருக்கீங்க. அதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அது ராகுடைய பார்வையில போய் நீங்க உட்காந்துட்டீங்க. பெங்களூர் போயிட்டீங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டீங்க. கிட்டத்தட்ட நெருக்கி. ஓகேங்களா? ஆமா சார். அதனாலதான் உங்களுக்கு ராகு நல்லா இருக்கு. ராகு தான் உங்களை உள்ளூர்ல இருக்க விடாம கூட்டிட்டு போயிருக்காரு. தெரியுதுங்களா? ஓகே சார். ஓகே ராகுங்கிறது சார். பிற மாநிலம் சொல்லுவோம், இல்ல பிற நாடுன்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? ம், நான் உங்களுக்கு ம், நேத்தே ம், கேட்கும்போது எதுக்கு வெளிநாட்டு கம்பெனிகள் இருக்கீங்களா சார் கேட்டேன். ஞாபகம் இருக்கா? ம். உங்களோட டைம் எடுக்கும்போது இருக்கு. கேட்டேன். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. கேட்டீங்க கேட்டீங்க சார். எதுக்கு சொல்றோம்னா, இந்த பொதுவாவே பாத்தீங்கன்னா, பிற மொழிகள் பேசுறவங்க அதிகமான இடத்துல தான் நீங்க வசிக்கணும். அதான் விதி. ஓ, அதாவது தமிழ் சரிங்க சார். பேசுறவங்கள விட பிற மொழிகள் பேசுறவங்க அதிகமா இருப்பாங்க. அதானே? ஆமா. ஆமா சார். அப்படிதான் அதுதான் சார். உங்களுடைய தெலுங்கு, வாழ்க்கையே கன்னடம் இருக்கு. அப்படித்தான் உங்க வாழ்க்கை வேலையும் அப்படித்தான் இருக்கும், வீடும் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும் உங்க ஜாதகத்திலேயே. தெரியுதுங்களா? ஆமா சார். ஆ. ஆமா சார். இப்ப 2ஆம் பாவத்தை பொறுத்தவரை நான் ஏன் அதை திரும்ப திரும்ப அழுத்துறேன்னா, இந்த 2ஆம் ம். பாவத்தை பொறுத்தவரை செவ்வாய் வந்திருக்கு. செவ்வாயை பொறுத்தவரை சித்திர நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நட்சத்திரங்க, துணிச்சலான நட்சத்திரம். சித்திரை. ஆமா. லக்ன பாவத்தை பொறுத்தவரை சித்திரைங்கிறது விசுவகர்மாவுடைய நட்சத்திரம் சொல்லுவோம். அது போக வந்து ஆண் ம். புலியோட நட்சத்திரம் சொல்றோம். ஆண் புலினா உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு பதுங்கி பாயிருதுன்னு சொல்றது. யார்கிட்ட எப்படி ஓ. பேசுனேன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? ம். வெளியே தெரியாத ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். கேதுவே 12ன்னா நீங்க சும்மா இல்ல. மூல ஆ, நட்சத்திரம் சொல்லுவோம் அதுக்கு பேரு. ஆ. தெரியாத ரகசியங்கள் எல்லாம் உங்களால தெரிஞ்சு பேசக்கூடிய திறன் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கேதுனாவே என்ன சொல்லியிருக்கீங்க? ஆராய்ச்சின்னு சொல்றது. புரியுதுங்களா? ஆ, ஆமா சார். அப்ப ஆ. 12ன்னு வந்துருச்சு. கேதுவே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாவே பாத்தீங்கன்னா தெரியாத விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து வெளியே கொண்டாடக்கூடிய, போராடி வெளியே ம். கொண்டாடக்கூடிய திறன் பெற்றவர்னு அர்த்தம். ஓ. ஏன்னா 12ஆம் பாவம் 5ஆம் பாவமா மாறுது உங்களுக்கு. தெரியுதுங்களா? ம். அதனால நீங்க யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணி பேச மாட்டீங்க. பேசுறது கொஞ்சம் தயங்குவீங்க. ஆனாலும் சொல்ல ம். வந்தீங்கன்னாச்சுன்னா அந்த சொன்ன விஷயங்களை வந்து அழகா சொல்லக்கூடிய திறன் உங்கள்ட்ட இயல்பாவே இருக்கு. ம். இருக்குங்களா? இருக்கு சார். ஆனா குழப்பவாதியா பேசுறேன் சார். குழப்பம் தான் திரும்ப வரவர திரும்ப குணம். இருக்கு. நான் தான் 3ஆவது வீட்லயே சொல்லிட்டேன். அந்த 3ஆவது குழப்பத்துக்கு தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இது சொல்லிட்டேன். குழப்பம் இருக்கும். ஆ, கால் வலி இருக்கா? ஆ. கால் வலி இருக்கா? கால்வலி இருக்கு. இருக்கு சார். ஏன்னா 3க்கும் 11க்கும் புதன் உட்கார்ந்துட்டாரு. ம். 3க்கும் 11க்கும் புதன் உட்கார்ந்துட்டாரு. ஷோல்டர்ல பெயின் வருதா? இருக்கு சார். சொல்ற இருக்கா? பெயின் இருக்கு சார். அப்ப நான் டாக்டர் இருக்கு. இல்லையில? நான் டாக்டரா? இல்ல சார். அப்ப நான் டாக்டர் இல்ல. ஆமாங்க. உங்களுடைய பலன் கரெக்டா பார்த்து சொல்றேன். புரியுதுங்களா? முதுகு வலி ம். சொல்லிட்டேன். உடம்பு ஹீட்டா இருக்கிறத சொல்லிட்டேன். ம். தெரியுதுங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றேன்? ஷோல்டர் பெயின் இருக்கு, கால் வலி இருக்கு, எல்லாமே சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு 3க்கும் 11க்கும் புதன் உட்கார்ந்துருக்கு. நரம்பு மண்டலம் உட்கார்ந்துருக்கு. ஆ. சாப்பிடுறதுல கூட பாத்தீங்கன்னா அவசரப்படுறீங்க. ஓ. ஆ. தெரியுதா? முழுங்கி முழுங்கிடுறேன் சார். அப்படியே திங்க முழுங்கிறீங்க. கூட மாட்டேங்கிறேன். முழுங்க அதான் ஆ. சொல்றேன். எதற்கு பதஷ்டப்படுறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஆ. 2 விஷயமா நீங்க யோசிக்கணும். ஆ. நம்மளால எல்லாம் முடியுங்கிற பாசிட்டிவ் திங்கிங் வந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். ஓ. எல்லாத்துலயும் அவசரப்படுறீங்க, பதஷ்டப்படுறீங்க, முடியாதோ அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துறீங்க. ஒரு சில டயத்துல நல்ல தைரியமா இருக்கீங்க. உங்கள மாதிரி தைரியமா யாருமே அப்படி இருக்க முடியாது. என்னால எல்லாமே ம். முடியும்னு நினைக்கிறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிறீங்க. ஆமா சார். அது ஏன்னா சந்திரனுங்கிறது மனோகாரகன் சொல்லுவோம். சந்திரனை ம். பொறுத்தளவுல மனநிலை ம். நம்மளுடைய மனதில் ம். இருக்கக்கூடிய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் மனதில் தோன்றக்கூடிய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் சந்திரன் தான் காரணம் சொல்லுவோம். ஓ. இது ஆ. லக்ன பாவத்துல உங்களுக்கு தொடர்பே கொள்ளல. ஆனா ஆ. 3ஆம் பாவம்ங்கிறது ஒரு ஜோதிடத்துக்கு முக்கியமான விஷயங்கள். நீங்க சொல்றீங்களே நான் வந்து ஹெல்த் வைஸா ரொம்ப வீக்கா இருக்கேன் சார் அப்படின்னா ரீசன் என்னன்னா சரி சாப்பிடறதுல ஒரு நிம்மதி இல்ல. மனசு ஆ. ஒன்றி சாப்பிடுறது இல்ல. நான் சொல்றது புரியுதா? ஆமா மனசை சார். ரசிச்சு மூளையை ரசிச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையே வராதுங்க. என்ன ஒண்ணு ஆ. 3ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் புதனுங்கிறது ஒரு எனர்ஜியை கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து கடத்துற வேலையை வந்து 3ஆம் பாவம் தான் செய்யும். அடுத்து 11ஆம் பாவங்கிறது திருப்தியா போய் சேருதான்னு பார்ப்போம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து அன்பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப 3ஆம் பாவத்தை ம். பொறுத்தளவு உங்களுக்கு என்ன சொல்றோம்? சோல்டர்ன்னு சொல்லுவோம். ஜோதிடத்துல 3ஆம் பாவத்தை பொறுத்தளவு தோள்பட்டை. ம். அப்ப உங்களுக்கு ஏன் வலி வருதுன்னு சொல்றோம்? இதுதான் ரீசன். 11ஆம் பாவங்கிறது முழங்கால். ம். அதுலயும் உங்களுக்கு வீக்கா இருக்கு. தெரியுதுங்களா? அப்ப ம். 2மே பாத்தீங்கன்னாவே என்ன ஆகுனா யார்கிட்டையும் பேசும்போதே என்ன நினைக்கிறீங்கன்னா பழகும் போதே பாத்தீங்கன்னா நல்லா பழகுறீங்க. அப்புறம் பார்த்தா எதுக்கு தேவையில்லாம பழகிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆமா சார். வெளிய வந்துடுறேன். வெளியே வந்துறீங்க. தெரியுதா? ம். ஏன்னா ஆமா நட்பு சார். வட்டாரங்கிறது மனசு ஈடுபாடு வந்தா கூட 11க்கும் 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தொடர்புல வந்துட்டார்.
தெரியுதுங்களா? நான் எதற்காக இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் உங்களுக்கு 2 ரெமெடி சூப்பரா குடுத்துட்டேன். காரணம் என்னன்னா, நீங்க 2 பேர நறுக்குன்னு பிடிச்சுக்கிறீங்க. ஒண்ணு கடம்ப மரம். கடம்ப மரம் தலவிருட்சம் உள்ள ஆலயங்களுக்கு நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. குளித்தலைக்கு போகலாம். இல்ல நீங்க அந்த பகுதியில கூட கடம்ப மரம் தலவிருட்சமா எங்க இருக்கோ நீங்க போகலாம். இல்ல கடம்ப மரத்தையே வீட்டுல வச்சுட்டு அந்த அந்த எனர்ஜி நீங்க வந்து அது வளர ஆரம்பிச்சுட்டாவே வீட்டுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து முன்னோர்களை பொறுத்தளவுல இங்க நட்சத்திரங்கள் ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க. அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரிங்க. எதை பார்த்து செய்யறாங்க? கிறிஸ்டின் இயேசு பிறந்த ஆட்டு தொழுவத்துல பிறந்தாருன்னு சொல்றாங்க. அதை வழிகாட்டினது ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லியிருப்பாங்க. முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க? பிறை பார்த்து அவங்களுடைய கொடியிலேயே நட்சத்திரமும் நிலவும் தான் இருக்கும். பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? இந்துக்களும் சேம் அதே தான். நம்ம நட்சத்திரங்களை வச்சுதான் என்ன செய்யறோம்? பிரதோஷம் பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறோம்? எல்லா விசேஷங்களும் நட்சத்திரத்தை வச்சுதான் செய்யறோம். அப்ப நட்சத்திரத்துல உங்க ஜோதிடத்துல இந்த 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரம் லக்னம் பாவத்துடைய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அது 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும், அதாவது 4ஆம் வீடு 6ஆம் வீடுங்கிறது 6ஆம் வீடுங்கிறது நோய் ஸ்தானம் சொல்லுவோம். 4ஆம் வீடுங்கிறது இருக்கக்கூடிய இடம் சொல்லுவோம். இது மூணையுமே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணக்கூடியதுக்கான அந்த 2 விஷயத்த கொடுத்துட்டேன். மகிழ மரம் ஒண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்பிக்கையா செய்யுங்க. நம்பிக்கையா செய்யுங்க. வாய்ப்பு இருந்தா திருவண்ணாமலை உங்களுக்கு பக்கம் தான் நினைக்கிறேன் இங்க இருந்து. ஓகேங்களா? ஆமா. ஆமா. அதுக்கடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒருத்தர் வந்துருப்பாங்க. சொன்ன நேரத்துக்கு போங்க. சும்மா எப்பாவது போகலாம் சார் அப்படின்னு தயவுசெய்து போகாதீங்க. பிரயோஜனமே இல்லை. சரிதா? நான் சொல்றேன். போகும்போது சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒரு ஹோட்டல் 10 மணிக்கு வச்சிருக்காங்க, நல்ல ஃபேமஸான ஹோட்டல்ல நீங்க 10:30 மணிக்கு போனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதுதான் கோயிலுக்கு போகும்போது நம்ம கரெக்டான நேரத்துல போகணும். சரிங்களா? அதை பாத்துக்கிறேங்க. நான் என்னன்னா இவ்வளவு நல்ல மனிதரா இருக்காரு, இவ்வளவு தைரியமான ஆளா இருக்காரு, ஏன் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறாரு? பேச சொல்றதுல நல்லா பேசுறாரு. ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கா? ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கு. எங்கனையாவது உடம்புல காயங்கள் பட்டிருக்கா? இருக்கு. ஏன்னா செவ்வாய் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப செவ்வாய்னாவே மண்டையில அடிபட்டு இருக்கு. 2ஆம் பாவம்னா முகம். புரியுதுங்களா? அப்ப அந்த காயம் இருக்கிறதையும் நீங்களே சொல்லிட்டீங்க. புரியுதா? தழும்பு இருக்கு. தெரியுதா? ரொம்ப நாளாவே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கிட்டத்தட்ட எல்லாமே நாங்க கரெக்டா சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க கொடுத்த நேரத்தை கரெக்டா எடுத்துட்டோம்னு அர்த்தம். நீங்க கொடுத்தது 2 12 கொடுக்குறீங்க. நாங்க 12 5 எடுத்து 12 7 சம்திங்க்கு எடுத்து ஓகே பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அப்ப இந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு அர்த்தம். நான் சொல்றது வந்து நீங்க நெகட்டிவ் பூரா ஏத்துக்கிட்டீங்க. நான் சொல்ற நெகட்டிவ் பூரா ஏத்துக்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? மனசுல ஃபுல்லா நெகட்டிவ் தான் நிறைய வச்சிருக்கீங்க. சார் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு சார், ஆமா சார். முழங்கால் பெயின் இருக்கு சார், ஆமா சார். உடம்பு ஹீட் இருக்கு சார், ஆமா சார். முதுகுலி இருக்கு சார், ஆமா சார். அப்ப எல்லாமே நெகட்டிவ் பூரா ஏத்துக்கிறீங்க. பாசிட்டிவ் மட்டும் அப்படியா சார், அப்படியா சார்னு கேக்குறீங்க. அப்ப நெகட்டிவ் வந்து நிறைய வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப பொதுவா வந்து சொல்லுவாங்க, சாக்ரட்டிஸ போய் ஒருத்தர் பார்க்கும்போது அப்ப என்ன செஞ்சாரா, நீ ஒண்ணுமில்ல வெறும் கிளாஸ் எடுத்துட்டா நிறைய நாலேஜ் தர்றேன், அதாவது காஃபி நிறைய தர்றேன், நீ சாப்பிட்டு போலாம், நீ ஏற்கனவே பாதிக்கு மேல நினைச்சு வச்சிருந்தா என்னால முழுசா கொடுக்க முடியாதுன்னு ஒரு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. அது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெகட்டிவா நிறைய நிறைச்சு வச்சுக்கிட்டே என்ன செய்றீங்கன்னா, ஏன்னா நீங்க பார்த்தாலும் கூட அப்படித்தான் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. அப்படிங்க இப்படிங்க நீங்க அதை செஞ்சிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அமையாம போயிருக்கலாம். இப்ப அமையாம போகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மன ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா, என்னடா எல்லா பக்கம் போறோம், எங்கிட்டு போனாலுமே நமக்கு நெகட்டிவா தானே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்றீங்கன்னா, அதுல மனசுல மேலும் 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 போட்டு என்ன செய்றீங்கன்னா, போட்டு நெகட்டிவ் தாட் தான் நிறைய வச்சிருக்கீங்க. அப்ப நான் நெகட்டிவா சொல்லும்போது என்ன சொல்றேன்? செவ்வாய் 2ல உட்காந்து கேது 12 வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா நான் நீண்ட நாளாகவே முகத்துல ஒரு தழும்பு இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றோம்? காயங்கள் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அதுக்குன்னு நீங்க ஆமாங்கிறீங்க. ஆனா 2ஆம் வீட்டை இயக்கக்கூடிய பிளானட் எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் பிளானட்னு சொல்றீங்க? விஸ்வகர்மா. உங்களால் ஒரு வார்த்தைகளால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்க. அதை புரிஞ்சுக்கிறீங்க முதல்ல. ஒரு வார்த்தைகளால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? வார்த்தைகளை பாசிட்டிவா பேசுங்கன்னு சொல்றேன். தெரியாத விஷயங்களை நீங்க பேசக்கூடிய திறன் உங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா கேது தொடர்பு கொள்ளுது. கேது வந்து ராகுவோட தொடர்பு கொள்ளுது. நேத்து ஒரு கேள்வி கேட்டேனா, வழக்கறிஞர் படிச்சு இல்ல வழக்கறி படிக்கிறதுக்கு எப்பாவது ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டேனா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நேத்து டைம் எடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? நான் வழக்கறிஞர் படிக்கிறதுக்கு ஆசைப்படல சார், ஆனா வக்கீல் மாதிரி பேசுவேன் சார் சொன்னீங்களா? வக்கீல் மாதிரி பேசுறேன்னு எல்லா நம்பரும் சொல்றாங்க சார். காரணம் என்ன? கேது வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டுல நிறைய இடத்துல உட்கார்ந்து 4 6 தொடர்பு கொள்ளுது. 4 6 4 6 அப்படி ராகு தொடர்பு கொள்ளுது. எதுவும் டிஸ்டர்பா இருக்கா சார்? அப்புறம் கூப்பிட்டுங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வண்டி போகுது பாத்துக்கிறீங்க. சார். ஏதாவதுன்னா ஆ கட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ? ஆ உங்க சூழ்நிலையை இல்ல பார்த்து. சார், நீ பேசுங்க 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 சார். ஏன் சொல்றேன்னா, கேது வந்து உங்களுக்கு 4 6 தொடர்பு கொள்ளுது. ஒரு ஒரு பாவத்துல எப்படியாவது 4 6 தொடர்பு கொள்றதுனால, ராகுவை தொடர்பு கொள்றதுனால, ஆ ராகுடைய நட்சத்திரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் 7, இன்னொரு நட்சத்திரம் ஆ 3, இன்னொரு நட்சத்திரம் 4 6. அப்ப கேதுவை பொறுத்தவரை நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது உங்களுக்கு. அவர் உட்கார்ந்து ஓ இருக்கிற இடம் வேணா உங்களுக்கு வந்து 12 இருக்கலாம், ஒன்னு வந்து ஆ 1 இருக்கலாம், ஒன்னு 9 இருக்கலாம். ஆனா 3 ஆ இடத்துலயுமே உட்கார்ந்து வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆ அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மூல நட்சத்திரம் உட்கார்ந்து சதயத்தை ம் தொடர்பு கொள்ளுதுங்க. சதயங்கிறது உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்குங்க. 4ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உட்கார்ந்துருக்கு. ம் அப்ப 4ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உட்கார்ந்து இருந்தாவே என்ன அர்த்தம்? உங்களுக்கு ம். 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்லுவோம். அப்ப ஓஹோ. ஆ இயல்பாவே உங்களுக்கு வந்து நீங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. ஏன்னா பாவம் நீங்களும் சின்ன பிள்ளை இல்ல. உங்களுக்கும் அந்த ஆ ஏன்னா பதஷ்டப்படுறீங்க, நிறைய பேர் பார்த்தோம் சார். அந்த இதுலதான் ம் உங்களுக்கு வந்து அதாவது மைண்ட் செட் இல்ல. ஆக்சுவலா மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஏத்துக்கிற முடியல. ஐயோ இப்படியே போயிட்டே இருக்கு லைஃப், இப்படியே போயிட்டு இருக்கு, நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிறது மனசுல ஃபுல்லா. இப்ப சார் நான் ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு முடிவு பண்றேன். இப்ப எனக்கு ஆக்சுவலா 16ஆம் தேதி எனக்கு வந்து பெங்களூர்ல ம் லா காலேஜ் எக்ஸாம் இருக்கு. நான் இப்ப வந்து கிளம்புறேன்னு வச்சுக்கிறோம். நான் ம் கிளம்பும் போது இன்னைக்கு 16ஆம் தேதி பொங்கல் வருது. என்னடா பொங்கல் ம் எதுவுமா போகணும், ஒரு அரியர் விழுந்தா விழுந்துட்டு போட்டோம், அடுத்த செமஸ்டர் எழுதிக்கிறோம் நான் நினைச்சேன்னு வச்சுக்கிறேங்க. ம் அப்ப மூளை வந்து போகலாம்னு சொல்லுது, மனசு என்ன சொல்லுது, எப்பா பொங்கல் எதுவுமா போற வீட்டை விட்டு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன ஆகும், ம் எது ஜெயிக்குதுன்னு பார்க்கணும். ம் அப்ப எது ஜெயிக்குதுன்னா சரி நான் தான் முடிவு பண்ணணும். பொங்கல் வர இப்ப ம் முன்னாடிக்கெல்லாம் இது எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா மனசு ம். ஆமான்னு சொல்லணும். இந்த ரெண்டுல உங்களுக்கு என்னன்னா மூளை நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க பக்கா பிரில்லியண்டான ஒர்க்கர் சார். அதுல ஏதாவது உங்களுக்கு யாராவது குறை சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். வாழ்க்கையை லீட் பண்ண தெரிந்த நபர் எதுல போய் தேவையில்லாத சிக்கல்ல மாட்டியிருக்க மாட்டீங்க. ஆஹா, இல்ல சார், இதுவரை மாட்டல இல்ல. மாட்டல இல்ல. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு ஆஹா. நபருக்கு ஏன் மனசுல ம் மட்டும் ஏன் போட்டு உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வருது? காரணம் என்னன்னா ம் புதன். புதனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உட்கார்ந்துருக்கு. அப்ப 3ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உட்கார்ந்து பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க ம். முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் ஓஹோ. குழப்பவாதி, ஆ நான் ஆ குழப்பவாதி, நான் மட்டும் இல்ல. நீ ஆ யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவன் அதுக்கு மேல குழப்பி விடுறான் உங்களை. ஏன்னா 11ஆம் ஓ வீடுங்கிறது நட்பு வட்டாரம், நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்றீங்க. நம்ம ஆ இவன்லாம் போனா ஒரு வழி கிடைக்குமான்னு நீங்க போறீங்க. இவன் ம். நமக்கு ஏதாவது பாசிட்டிவா இருக்குமான்னு பாக்குறீங்க. அவன் மேற்கொண்டு உங்களை குழப்பி விடுறான். கொலை போட்டுறான். ஆ உங்களுக்கு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அதை நீங்க ஆ வந்து என்ன செய்யுங்கன்னா யோகா மூலமா தான் நீங்க மனசை ஒருமுகப்படுத்த பார்க்கணும். ஓஹோ. ஆ நிறைய நீங்க பார்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய அதாவது ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2013ல இருந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். ஆ அதனால ஒரு 40,000 ஜாதகத்துக்கு மேல போட்டிருக்கேன். நிறைய நபர்கள் நான் சந்திச்சிருக்கேன். நபர்கள் சந்திச்சிருக்கேன்னா நான் வந்து பாரம்பரியத்துல பாக்குற மாதிரி ஜோசியர் கிடையாது. நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னா இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன்னு நீங்க பாத்துருங்க. புரியுதுங்களா? உங்களுடைய ம் குறைய நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். ம் அந்த குறைங்கிறதுல வந்து 2 விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ம் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். நீங்க சொன்னதுக்கு ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. என்னன்னா குரு ம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 6 தொடர்பு கொண்டுருச்சு. ம். 4 6 தொடர்பு கொள்ளுது. ஆ ஓகேங்களா? ஆ ஆனா ஆமா மத்த சார். குருவை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இங்க ஆ ஒரு 3 குரு இருக்கு. இந்த 3 குருல ஒரு ஆ குரு மட்டும்தான் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தை நேரடியாகவே தொடர்பு கொள்ளுது. ஓஹோ. ஆ இந்த சதய நட்சத்திரங்கிறது 4ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க சொல்றது மாதிரி இயற்கையா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஓ ஆ 4ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது. தெரியுதுங்களா? ஓ அப்ப அந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு எந்த ஆ நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா பொதுவா நாங்க குழந்தைகளுக்கான ஒரு நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா குருவுடைய ம் நட்சத்திரம் தான். புனர்பூசன் ஒரு நட்சத்திரம் இருக்கு. ஆ அதே மாதிரி விசாகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, பூரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இந்த ஆ பூரட்டாதி நட்சத்திரங்கிறது உயிரணுக்களுக்கான காரணம் சொல்லுவோம். இந்த உயிரணுக்கள் வந்து ஆ நல்லா வெளியேறதுக்கு ஆ ஒருத்தருடைய ஆ ஆண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, இல்ல பெண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய ம் உயிரணுக்கள் நல்லா இருக்கிறதுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நல்லா இருக்கும். ம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் நல்லா இருக்கணும். ஏன்னா ஓ நீங்க ஆ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியுதுங்களா? ஆமா ஆமா ஒரு சார். உயிரணுக்களை வந்து வெளியேறினா மட்டும் நம்ம குழந்தை பிறக்காது. அது வாங்கக்கூடிய சக்தி வந்து கர்ப்பப்பைக்கு உண்டு. தெரியுதுங்களா? ஆ ஆ அந்த கர்ப்பப்பையை வந்து நாங்க வந்து ஜோதிடத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து குருவா சொல்லுவோம். தெரியுதுங்களா? ம் ஒரு ம் குருவா சொல்லுவோம். அதுல விசாக நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சஷ்டியில போய் விரதம் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ அது ஆ ஏன் அந்த சஷ்டியில விரதம் இருக்காங்கன்னு சொல்றோம்? எதற்காக அங்க போய் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆ சஷ்டியில சட்டியில் இருந்தால்
அகப்பையில வரும்னு ஒரு வார்த்தை அகப்பையில இருக்கு, வரும். கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டியில இருந்தா ஆமா. அகப்பையில வரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆ, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார். அப்ப சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்கிற கற்பப்பையில் குழந்தை உண்டாகும். இதுதான் அதற்கு சரியான வார்த்தை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆ, ஆ, அப்ப இயல்பா என்ன செய்யறோம்? திருச்செந்தூர் முருகன் தான் விசாக நட்சத்திரத்துக்கு ஃபேமஸான கோயில். உங்க ஜாதகத்துல அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா, ம். உங்களுக்கு பாருங்க, விசாக நட்சத்திரம் பாருங்க, 11ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கு. ஓ, ஆ, வீடு இல்ல, ஆனா 11ஆம் வீட்டுல உட்கார்ந்து அது எதை கொடுக்குதுன்னா, சரிங்க, திருவோண நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளுது. திருவோண நட்சத்திரங்கிறது உங்க ஜாதகத்துல வந்து அப்பப்ப பலனை மாத்தி கொடுக்கும். தொடர்புகள் ரீதியா பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு ரிசல்ட்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 4, 6ஆம் ஆறுது. 4, 6 ஒரே நட்சத்திரம் தான் உங்களுக்கு, சதய நட்சத்திரம் தான். ஆ, அப்ப சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு 4ஆம் பாவம் வேலை செய்யும், 6ஆம் பாவம் வேலை செய்யும். இயல்பாவே பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைகள் ரீதியாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்க அதுல தான் எடுத்திருக்கீங்க. ஆனா என்ன ஒண்ணு ஆ, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்ன சொல்லுவோம்னா, ஆ, அதே குரு வந்து பாத்தீங்கன்னா 2 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒண்ணு புனர்பூசம் இருக்கு, இன்னொன்னு பூரட்டாதி இருக்குங்க. அது ரெண்டும் பாத்தீங்கன்னா 7, 3 தொடர்பு கொள்ளுது. நான் 100% எழுதி தர்றேன். தாராளமா உங்க குழந்தைய வந்து நீங்க குணமாக்கிடலாம். சரி சார். ஆ, 100% நம்புங்க நீங்க. நீங்க சரி. நம்பணும். அட்லீஸ்ட் நீங்க வீட்டுல இருந்தாவது உங்க மனைவியோடாவது கேட்டிருந்திருக்கலாம். ஏன்னா ம், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வரணும். அவங்க பாசிட்டிவா இருந்தா தான் குழந்தை ஆ, பாசிட்டிவா இருக்கும். நீங்க 2 ஆ, பேரும் பாசிட்டிவா எப்ப அப்ரோச் பண்றீங்களோ அப்பதான் குழந்தை நல்லா பாசிட்டிவா வரும். அதை பாத்துக்கிறங்க. எண்ணங்கள் சரி தான் சார். வாழ்க்கை. திரும்ப திரும்ப சொல்றேன், எண்ணங்கள் தான் வாழ்க்கை. ம், உங்களால முடியும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா முடியும். நான் வந்து கிட்டத்தட்ட 13 வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் எடுத்துக்கிட்டதுல, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டதுல காய்ச்சல் வரும் எனக்கு. எனக்கு ம், வயசு கிட்டத்தட்ட இப்ப 60 வயசு. இப்ப மே மாசம் வந்தா 60 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நான் செல்ஃப் ஆ, ட்ரெயின் தான் வருவேன். பெங்களூர் வந்தாலும் செல்ஃப் ட்ரெயின் தான் வருவேன். நான் ஏன் ஆ, சொல்றேன்னா என்னால முடியும், நான் நம்பணும். உங்களுக்கு அந்த முடியுங்கிற நம்பிக்கை வந்து லக்ன பாவத்துல இருக்கு, 3ஆம் பாவத்துல சுத்தமாவே இல்லை. அப்ப நான் என்ன செய்ய ஆ, முடியும் சொல்லுங்க? ஆ, உங்களுக்கு பாருங்க, சொந்தங்களை விட சுத்தி இருக்கவங்க தான் ம். பெரிய சப்போர்ட் பண்றாங்க. அது தெரியுதா உங்களுக்கு? நான் இல்ல சொல்றது சார், அந்த நான் ஆ, சொல்றது வந்து வேற விதம். அதாவது பிற மொழிகள்காரங்களோட தான் என்ன செய்றீங்கன்னா தொடர்புல இருக்கீங்க, வேலையா இருக்கட்டும், எல்லாமே சொந்தத்துல ஆ, இருக்கிறத விட. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆ, இப்ப வேலை கிடைக்கிறது பாருங்க அடுத்த இடத்துல, பழகுறது பாருங்க ஆ, வேற இடத்துல. ஆ, அவங்கள்ட்ட வேற உங்களுக்கு இடத்துல. எந்த பிரச்சனைகளும் இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா சார். ஆ, அவங்க யாராவது வந்து உங்களோட சண்டை போடுறாங்களா? சார் இங்க வந்து இல்ல நான் சார், இல்ல. மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல. தமிழ் காரணம் என்ன? ராகுவை தமிழ்காரன் சொல்லுங்க சார். பக்கத்துலயே தமிழ்காரங்க இருக்காங்க சார். அவங்க தான் சார் என் கூட சண்டையே வந்தாங்க. சண்டை ஆனா வர்றாங்க. திரும்ப இல்ல ஆமா நான் சார். எதுக்கு சொல்றேன்னா, ராகுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம ஓ, அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம எப்போதுமே நீங்க என்ன செய்றீங்கன்னா வாய்ப்பு பாசிட்டிவே பார்க்க மாட்டீங்க. அது உங்க ஓ, மேல நான் குறையும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 6 வருடங்களுடைய மனநிலை அது. 6 வருடமா ஆ, உங்களுக்குள்ள போராடிட்டு இருக்க இந்த மனநிலையை, புரியுதுங்களா? ஆ, ஒரு ம், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல தீர்க்க முடியாது. ம். நீங்க யாருன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நீங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பார்க்கும்போது அதுல இருக்கிறத நம்புறதான் சொல்றேன். நான் ஏதாவது மாத்தி பேசுறேன்னா? இல்ல சார். அதுல ஆ, என்ன நம்பர் இருக்கோ அதான் சொல்றேன். தெரியுதுங்களா? ம். நீங்க ஆமா குழப்பறது சார். மாதிரி இல்லாம உங்க மனைவியும் ரொம்ப குழப்பிக்கிறாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. ஓ, காரணம் என்னன்னா, இங்க ஆ, பாருங்க 5ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் உட்கார்ந்து ம். பூராட நட்சத்திரம் மறுபடியும் பாத்தீங்கன்னா சந்திரன் 12. காலையில ஒரு பேச்சு பேசுவாங்க. அதே நீங்க ம். சாயங்காலம் போனீங்கன்னா சாயங்காலம் வேற மாதிரி பேசுவாங்க. கரெக்ட் சார். ஆ, ஏன்னா உங்க ஜாதகத்துல இருக்கு, நம்ம அவங்க ஜாதகம் பார்க்கலங்க. ம், ஏன்னா பூராட நட்சத்திரம்னா என்னன்னா, இங்க நீங்களே பாருங்க. பூராட நட்சத்திரம் என்ன வச்சிருக்கு பாருங்க. ம். சுக்கிரன். என்ன இருக்கு பாருங்க இங்க. ஆண் குரங்கு. நோட்டு அங்க கொடுத்துருக்கேன் ஓ, பாருங்க. நட்சத்திரம் ஒண்ணு கொடுத்துருக்கேனா? ஆமா சார், ஆமா அதுல சார். பூராடத்துக்கு நேரா பாருங்க. விலங்குன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா சார். அதுல என்ன இருக்கு? ஆண் குரங்குன்னு இருக்கா? ஆ, இருக்கு அப்ப சார். குரங்கு என்ன சொல்லுவோம்? ஆடுறாராமா ஆடுறாராமா, புரியுதா? ஓ, ஆ, ஆ, மனநிலை எப்படி இருக்கும்? இங்க இருந்து அங்கே தாவறது, அங்க இருந்து இங்கே தாவறது, புரியுதுங்களா? ஓ. அப்ப நம்ம ஒரு என் மனைவி வந்து சொல்லுங்க சார். எ- என் மனைவி பூராடமா சார் அவங்க? இல்லங்க, உங்க அப்படி ஆ, ஜாதகத்துல உங்க மனைவி எப்படி அமைவாங்கிறத சொல்றேங்க. ஓ, ரைட், ரைட். ஆ, உங்க மனைவி ஜாதகம் வேற. அதை நீங்க தனியா ஓ, பாத்துக்கிறீங்க. ஆ, ஆ, நான் சரிங்க சார். சொல்றது உங்க ஜாதகத்துல இப்படித்தான் வருவாங்கங்கிறது விதி. ஓ, ஓ, ஆ, தெரியுதுங்களா? 5ஆம் வீடுங்கிறது என்ன சொல்லுவோம்? ரொம்ப ம், அவங்க மேல அஃபெக்ஷனா இருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? ஆ, ஆனா உங்களுக்கு, உங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் டேர்ம் சரியில்லாம இருக்கா? ஆமா சார். டைம் சரியில்லாம தான் இருக்குது. ஏன் டேர்ம் இப்ப சரியில்லாம தொடர்புல இருக்கு? இல்ல. என்னங்க சார்? தொடர்புல இல்ல சார். அவங்க திருச்சியில இருக்காங்க. நாங்க
திருச்சியில ஓசூர்ல இருக்கோம். இருக்காங்க. திருச்சியில ஆ, இருந்தாலுமே பாசங்கிறது ரொம்ப ஆ. இருக்கா? இல்ல சார், சுத்தமா கிடையாது. தெரியுதா? ஏன்னா ம். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருச்சு. அவங்க அம்மாட்ட காமிக்கிற பாசம் உங்க அம்மாட்ட காமிக்க மாட்டாங்க. ஆமா சார், 1% கூட கிடையாது ஒரு சார். பிரச்சனையும் கிடையாது. தெரியுதா? ஆ. இது வந்து உறவுகள் ரீதியான உங்க மனைவி ரீதியான உங்க அம்மாவுக்குள்ள ம். ரிலேஷன். நான் இங்க உட்காந்து உங்க ஜாதகத்தை வச்சு சொல்றேன். ம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு ஆ. விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு பையன் ம். இல்லாம பெண் குழந்தை இருந்தா கண்டிப்பா நிச்சயமாக ம். மாறுதலுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். தெரியுதுங்களா? ஓ. அதனால ரொம்ப ஓஹோ. பாசிட்டிவா செய்யுங்க. நான் உங்களை கைட் ஆ. பண்றேன். என்னென்ன ஆ. செய்யலாங்கிறதெல்லாம் கைட் பண்றேன். பெங்களூர்லயே நான் ஒரு சில பேர் சொல்றேன். ஆ. அதாவது தொடுவர் மலை ஒருத்தர் வருவாரு. நான் சொல்றேன். ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் ஆ. எடுங்க. ஆ. பாசிட்டிவா இருங்க. எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். அது உங்க ஜாதகத்திலே இருக்கு. இப்ப பையன் ஆ. ஜாதகம் இன்னும் பார்க்கல. அவர் ஜாதகம் நம்ம ஒரு ஆ. தடவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க சார். நீங்க ஆ. பாசிட்டிவா இருக்கிறத பொறுத்து தான் அவருடைய லைஃப் இருக்குங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. எப்போதுமே சரிங்க போய் சார். நீங்க பதற ஆ. வேண்டாம். ஆ. ஏன்னா இறைவன் புண்ணியத்துல தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்ல வேலை, கடன் இல்ல, தொந்தரவு ம். இல்ல, நல்ல வீடு, புரியுதுங்களா? ம். எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஆனா இது ஒரு ம். பெரிய பிரச்சனை. உங்களுக்கு எல்லா இருந்து என்ன சார் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியுது. எனக்கே புரியுது. ஏன்னா சந்திரன் வந்து 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுல 3 நட்சத்திரம் இருக்கு. ஒண்ணு வந்து ம். திருவோணம், இன்னொரு ம். நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணிங்க. இதுல ம். நீங்க உங்களுக்கு 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்றது அஸ்த நட்சத்திரம்ங்க. அப்ப அஸ்த ஓஹோ. நட்சத்திரம் 12ஆம் வீட்டுனாவே நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? ஆமா சார். பாருங்க, 12ஆம் வீட்லயே சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஆ. நிம்மதியா ஆ. தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. எதை ஆ. பார்த்தாலும் எதையா நினைச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. தெரியுதுங்களா? ஆமா. அது சின்ன வயசுல கண்டிப்பா கேட்டா சார். சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல கேட்டா சொல்லுவாங்க. ஏன்டா ஒரு இடத்துல படுத்தா ஒரு இடத்துல படுக்கிறடா, இங்க இருந்து அங்கே ரவுண்ட் அடிக்கிறடா அப்படிம்பாங்க. அம்மாட்ட கேட்டா சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? ஆ. வேணா ஆ. கேட்டு கூட பாருங்க. தெரியுதா? சரி. ஏன்னா 12ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தாவே தூங்கும்போது நிம்மதி இருக்காது. ம். உங்களுக்கு 2 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ம். இருந்தும் இல்லாம இருக்கிறது. தந்தை ஸ்தானமும், ம். தாய் ஸ்தானமும். புரியுதுங்களா? ஆ. சூரியனும், சந்திரனும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரிங்க, ஒரே வீட்ல உட்கார்ந்திருக்கு. அது போக ம். வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் 8ஆம் வீட்லயே உட்கார்ந்திருக்காரு. சந்திரன் 12ஆம் வீட்லயே உட்கார்ந்திருக்காரு. இந்த 2 விஷயங்களும் ம். நல்லா பாத்துக்கிறங்க. ம். அப்ப சந்திரனை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னாவே, உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க, அதிலே அவங்க கொடுத்திருக்க சாட்லயே பார்த்திருப்பேன். ஒரு ம். கிரகத்தினுடைய வேலையை செய்யறதுக்கு ம். எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியன் சந்திரனுடைய வேலையை செய்றார். புதன் சந்திரனுடைய வேலையை செய்றார். சுக்கிரன் சந்திரனுடைய வேலையை செய்றார். அப்ப 3 ம். கிரகங்கள் சந்திரனுடைய வேலையை செய்றாரு. சந்திரனே உட்கார்ந்திருக்காரு. அவரும் 12ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காரு. அதே ம். மாதிரி பாத்தீங்கன்னா, குரு சந்திரனுடைய வேலையை செய்றார். அப்ப ம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாய் தந்தை ம். உடல் ரீதியான பிரச்சனைகள். ம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு. அது ம். போக வந்து பாத்தீங்கன்னா, ம். குரு குழந்தைகள் ரீதியாக, மனைவி ரீதியாக சுக்கிரனும் சந்திரனோட தொடர்பு கொள்ளுது, குருவும் சந்திரனோட தொடர்பு கொண்டுருச்சு. தெரியுதுங்களா? ஆ. இப்ப இதுதான் சார் எல்லாமே பிரச்சனை எனக்கு. ஏன் பாத்தீங்களா? நான் எதெல்லாம் ம். பாசிட்டிவ் சொல்லணும் அதை எடுக்க மாட்டீங்க. நெகட்டிவ் சொல்லணும் மட்டும் டக்குன்னு பிடிச்சிக்கிறீங்க. நீங்க ஆ, அதுல இப்படி இருந்து இருந்தா கொஞ்சம் நான் எப்படி சார், எப்படி யோசிக்கவே முடியாது சார் என்னால. சுத்தி சுத்தி இப்படியே தான் சார் நடந்துட்டு இருக்கும். இல்ல இல்ல நான் சொல்றது வந்து உங்களுக்கு நான் ஜோதிடத்துக்காக சொல்றேங்க. ஆ. நான் உங்களோட ஜோதிடம் சொல்ற முறையே வேற மாதிரி இருந்திருக்கணும். இருந்தாலும் நீங்க ஆ. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறங்க. ஆ. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிம்மதியா தூக்கம் இல்லைங்கிறது எனக்கு கஷ்டம்தான். நீங்க உங்களுடைய நினைக்கும் ம். போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ம். தெரியுதுங்களா? ஆனா அவங்கள்ட்ட ஒரு பெரிய ம். டேலண்ட் இருக்கு. அது தெரியுதா? பின்னாடி நடக்கக்கூடிய ம். விஷயங்கள்லாம் முன்னாடியே யூகிக்கக்கூடிய திறன் இருக்கா? அது இருக்கு சார். அது எப்படி இருக்கு? அப்புறம் அதையெல்லாம் ஏன் நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க? லைஃப்ல எந்த ஒரு விஷயத்த பார்த்தா கூட எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு சார். இதெல்லாம் நடக்கும்னு நான் ம். நினைக்கிறேன் சார். கரெக்டா அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது சார். ஏன்னா ம். கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், சரஸ்வதி நட்சத்திரம் 9ஆம் வீட்லயே உட்கார்ந்திருக்கு. ம். அஸ்வினிக்கு அடுத்து ராகு வந்து திருவாதிரை உட்கார்ந்திருக்காரு. 7, 7, 7. 9ஆம் வீடே பாத்தீங்கன்னா 7, 7 யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க உங்களை. நீங்க என்ன மனசுல ம். நினைக்கிறீங்க? என்ன சார் யோக ஜாதகம் சொல்றீங்க? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாரு சார் கடவுள். அப்படிங்கிற மன ரீதியா எனக்கு மன ரீதியான பிரச்சனைகள் புரியுது. நம்ம ம். ஏதாவது ஒரு இடங்கள் இருக்கக்கூடிய நெகட்டிவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறோங்களேன். ஏன்னா ம். 5ஆம் பாவங்கிறது போராட நட்சத்திரம். ம். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சந்திரன் போய் உட்கார்ந்திருக்கு. ஓ. ஒரு ஆ. குரங்குக்கு பொண்ணு வந்தா என்ன செய்யும்? ஒரு குரங்குக்கு புண்ணு ம். வந்தா என்ன செய்யும்? நோண்டிக்கிட்டே இருக்கோம். நோண்டி நோண்டி நோண்டிக்கிட்டே பெருசா இருக்கும். இருக்கும். லக்ன ம். பாவத்தினுடைய அடுத்த திரிகோண பாவம் உங்களுக்கு வந்து 5ஆம் பாவமா உட்கார்ந்திருக்கு. ம். உங்களுக்கு பிரச்சனையே அதுதான். 3ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் தொடர்பு கொள்றதுனால ம். உங்களுடைய ம். வார்த்தைகள்ல பெரும்பகுதி வர்ற வார்த்தைகள் ஏன்னா 2ஆம் பாவங்கிறது சுக்கிரனை தொடர்பு கொண்டு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு சந்திரனோட வர்றதுனால தான் திரும்ப திரும்ப பாசிட்டிவ் விட நெகட்டிவே நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க. தயவு செய்து நான் திரும்ப சொல்றேன். நெகட்டிவ் ம். தயவு செய்து விட்டுருங்க. ம்.
ஏன்னா நிம்மதி இல்ல. மனைவியோட ஒரு சந்தோஷமா என்னைக்காவது வந்திருக்கீங்களா சொல்லுங்க? கண்டிப்பா இல்ல சார். சொல்லுங்க. அப்ப இருக்க முடியல. இல்ல. நம்ம வாழ்க்கைங்கிறது வாழத்தானே வந்திருக்கோம். ஆ. இப்ப இதையே நினைச்சுக்கிறது நமக்கு என்ன போகுது சொல்லுங்க? ம். மாறுதலுக்கான வழிகளை தேடலாம். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. ஓ. உங்க ஆ. ஹாரஸ்கோப் அருமையான ஹாரஸ்கோப் சார். நான் வந்து ஏன் சொல்றேன்னா, அது நெகட்டிவ் வர்றதுக்கு காரணம் 3ஆம் பாவத்துல புதன் உட்கார்ந்துருக்கு. தெரியுங்களா? ம். அதனால உங்களுக்கு வந்து இயல்பா வந்து பாத்தீங்கன்னா, அந்த மனக்குழப்பம் இருக்கு. 5ஆம் ம். வீட்டுல சந்திரன், சுக்கிரன் சந்திரனோட தொடர்பு கொள்ளுது. அதனால உங்க ம். மனைவியும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. குழப்பம் ஆகுற. ம். இது மட்டும் இல்ல. ம். இதையிட்டு உங்க அப்பாவும், அம்மாவும் இப்ப ரொம்ப கவலையில இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அது உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா இருக்கு சார். தெரியும் அதுல எனக்கு. நீங்க பர்ட்டிகுலரா சொன்னீங்க என் சகோதரின்னு சொல்லி. அவங்க அதை ஆ. விட உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க. அது தெரியுதா? ஆமா சார். இருக்கு. மனைவியை விட அவங்க நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. அது தெரியுதா? ஆமா சார். 2ஆம் வீட்லயே செவ்வாய் உட்கார்ந்து சுக்கிரனோட தொடர்பு கொண்டு, சுக்கிரன் செவ்வாயின் தொடர்பு கொண்டாவே சகோதரி அங்க உள்ள வந்துருவாங்க. ஓ. ஆ. அவங்களும் 5ஆம் பாவத்துல உட்கார்ந்து 12 அவங்களும் நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அது உண்மையான ஆத்மார்த்தமான ஃபீலிங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் போலிலாம் கிடையாது. ஓ. ஆ. ஆத்மார்த்தமான உணர்வான ஃபீலிங் அது. அப்ப ஆ. அப்பாவுக்கு கஷ்டங்கள். அப்ப ஆ. நீங்க எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரமத்தை கொடுக்குறீங்கன்னா, அங்கெல்லாம் நீங்க பாசிட்டிவ் கொடுத்தா மட்டும்தான் இந்த உறவுகள்லாம் சரியாகும். ஆ. எல்லாம் சரியாயிரு விடு. நான் ஒரு இடத்துக்கு போறேன். நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன் சார். நீங்க போங்க. ஆ. இல்லாட்டா மதுரை கூட்டு வாங்க. ஓகேங்களா? நான் ஆ. ஒருத்தரை சொல்றேன். அவர் தொடுவர் மலை ஃபேமஸான ஆளு. பெங்களூர் வருவாரு. ஆ. நீங்க பெங்களூர்லயே அவன் டைம் வாங்கி தரேன். போய் பாருங்க. ஆ. நல்ல பாசிட்டிவ், நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஒரு சாக்கடை சரிங்க வந்து சார். அடைச்சுக்கிருச்சுன்னு வச்சுக்கிருவோம். வீட்டுல வந்து ஆ. பாத்திரம் கழுவுறீங்க. சாக்கடை ம். வந்து அடைச்சுக்கிருச்சு. என்ன செய்றீங்க? ம். என்ன குத்தி சார் குத்தி செய்வீங்க? தான் வெளிய எடுப்போம். குத்தி குத்தி வெளியே விடுவீங்க. குத்தாம விட்டீங்கன்னா ஆ. மேற்கொண்டு மேற்கொண்டு அடைச்சிரும் அடைசல் மொத்தம். சேர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆ. இதுதான் ஆமா வந்து சார். பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் சொல்றது. ஓஹோ. இப்ப ஆ. நரம்பு மண்டலங்கள் வந்து நார்மலா வேலை பார்த்தா உங்களுக்கு இந்த ம். பிரச்சனையே வந்திருக்காது. தெரியுதா? ம். சரியா பேச முடியல சார். ஒரு ஆ. பயப்படுறான் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆ. இயல்பாவே பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்ப ஆமா சார். அதற்கான ட்ரீட்மெண்ட் இல்லாம நீங்க அலோபதியில போனீங்கன்னாவே அலோபதிங்கிறது அப்ப கொடுக்குற ஒரு எனர்ஜி லெவல் டானிக் தான். ம். அது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து கடைசியில பாத்தீங்கன்னா சரி அது பெரிய லெவல்ல பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நான் எதற்காக 10 ஆமா. வருஷம் 15 வருஷம் டேப்லெட் கூட சாப்பிட்டதில்ல சார். ஆ. இப்ப நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு முன்னாடி ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான பெயின் என் வீட்ல கண்டிப்பா அதை போட்டே ஆகணுங்கன்னாப்ல. நான் ஆ. வாங்கி வச்சுட்டு ஒரு ஆ. மறுநாளே எனக்கு ஒண்ணும் சரியில்ல. ஆ. அதாவது நல்லா ஆயிட்டேன். ம். காரணம் என்னன்னா நம்ம மனசு முதல்ல கேட்கணும். உங்களுக்கு மனசு சுத்தமா நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குன்னா அதை விட 100 தடவை சொல்லியிருப்பேன் இந்த ப்ரிடிக்ஷன்ல சொல்றது இல்ல. ஆமா சார். 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். நீங்களே எண்ணி ம். பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 100 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க சார் இந்த வார்த்தையன்ட்டு. ம். அப்ப நீங்க அதை நம்பணும் முதல்ல. நம்ம நம்பினா ம். தான் நம்ம வந்து நம்மளுடைய குழந்தை குணமாங்கிறதையும் நீங்க நம்புங்க. ஓகேங்களா? ஓகே சார். சரிங்க சார். ஏன்னா ஜாதக ரீதியா ம். வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல சனி பூச நட்சத்திரம் தொடர்பு கொள்றதுனால நம்ம வந்து 10ஆம் வீடு இருக்கறதுனால சில சங்கடங்கள் ஏற்படுமே ஒழிய அது பெரிய லெவல்ல ம். உங்களுக்கு 8ஆம் வீடுன்னு சொன்னாச்சுன்னா நானே சொல்லியிருப்பேன். ரொம்ப சிரமம் சார் அப்படின்னு இருப்பேன். ஓ. உங்களை ஆ. பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஒண்ணுதான் 8ஆம் வீட்லயே உட்கார்ந்துருக்காரு, பிளஸ்ல உட்கார்ந்துருக்காரு. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எந்த நட்சத்திரமே அது ஒரு ஆ. பியூட்டி உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆ. நட்சத்திர தொடர்புகள்ல ஆ. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 8 போட்டிருக்கும். மத்தது பாருங்க ஒரு இடத்துல கூட 8 இல்ல. ஆ. 8 தாசை இருக்கையிலே கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கும் சார். ஓஹோ. ஆ. நான் சொல்றது தெரியுங்களா உங்களுக்கு? ஆமா சார். ஆ. அது மத்தபடி ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருக்கு. அது வந்து உடல் ஆ. ரீதியா உங்களுக்கு வெப்பத்தை கொடுக்கறதுக்கும், இந்த முதுகு வலி கொடுக்கறதுக்கும், ஆ. அதே மாதிரி எலும்பு கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி காமிக்குது சார். கடுமையான எலும்புனா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு சார். என்னங்க சார்? கடுமையான கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு அது சார். நான் வந்து குரு பிறந்ததுல இருந்து கேஸ்ட்ரிக். அது வந்து குரு சார் அது. குரு வந்தது. ஆ. வாய் தொந்தரவு தானே அதுதான் சார். சொல்றீங்க? 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியல சார். ஜீரணம் ஆக மாட்டேங்குது. கடுமையான கேஸ்ட்ரிக் பிரச்சனை. அதுலேருந்து ஆரம்பிச்சக்கூடிய வியாதி தான் சார் இப்ப. அப்ப 5 வியாதிங்கிறது 50 வியாதியா இருக்கு சார். அது வந்து உங்களுக்கு குரு 4 தொடர்பு உள்ளது. கேது வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுல உட்காந்து ம். கேது 12 தொடர்பு கொள்றதுனால இந்த உணவுகள் எடுக்கும்போது அவசரப்படுறீங்க. அது ஒண்ணு இருக்கு. ம். அவசரப்படுறதுன்னா உண்மையிலேயே நல்லா சுரந்து சாப்பிடணும். ம். ஏற்கனவே கேதுங்கிறது ரொம்ப நுணுக்கமான நரம்பு மண்டலம் சொல்லுவோம். நுண்ணிய நரம்பு மண்டலம் ம். சொல்லுவோம். அது 12 தொடர்பு ஓஹோ. உள்ளது. 12னாவே உங்களுக்கு அது ஆ. 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. ருசிங்கிறது ம். 5ஆம் பாவம் சொல்லுவோம். இங்க 2ஆம் ம். பாவத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறீங்க. அதை முதல்ல நிப்பாட்டுங்க. ஓகேங்களா? ஓ. நம்ம ஓகே சார். வாழணும் சார். நீங்க வாழ்ந்தா தானே மத்தவங்களை நீங்க கவர் பண்ண முடியும். ம்.
நீங்க ஏன் ஃபியூச்சர்ல நம்ம எப்போ ஆக போறோம்ங்கிறதெல்லாம் அப்புறம் நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறம். இப்ப நம்ம என்னவா இருக்கோம், இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். அதுல உங்களுடைய கடமையில ஒர்க் பண்ண ஒர்க்கில் வந்து லீவ் போட முடியாது. ரெண்டாவது என்ன, நம்மளை இட்டு இந்த பிரச்சனையிட்டு யார் யாரெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, சகோதரி, மனைவி, அம்மா, அப்பா, எல்லாருமே என்ன செய்யறாங்க, கன்ஃபியூஸ்ல இருக்காங்க, இன்க்ளூடிங் நீங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நீங்க சரியானா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுற்றி இருக்க சுற்றங்கள் பிளஸ் குழந்தையும் சரியாகுது. அதை முதல்ல மைண்ட்ல பண்ணும்போது மனதை ஒருமுகப்படுத்த பாருங்க. மனதை ஒருமுகப்படுத்துறது இல்ல, பதஷ்டப்படுறீங்க, பதஷ்டப்படுறதை நிப்பாட்ட பாருங்க. இதுதான் உங்களுக்கு ரீசனே. அதுதான். மற்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாலும் எல்லாமே நல்லாத்தான் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாத்தான் இருக்கு. அந்த எந்தெந்த இடங்கள்ல பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து இந்த 27 நட்சத்திரங்கள்லையும் உங்களுக்கு எது பெஸ்ட்ங்கிறதுல 2 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த 2 வந்து நல்லா பாத்துக்கிறீங்க. மற்றதை வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம போக வேண்டாம். தேவையில்லாம போக வேண்டாம். உங்க ஜாதகத்தை பொறுத்தவரையில சனிதான் 10ஆம் விட தொடர்பு கொள்ளுது. சனிதான் 10ஆம் விட தொடர்பு கொள்ளுது. சனி 10ஆம் விட தொடர்பு கொண்டுச்சுனாவே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கூட வேலை பார்க்கறவங்களோட ஒரு மரியாதை, கொடுத்த வேலையை கரெக்டா செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கு. ஜாதக ரீதியாவே இயல்பாவே என்ன வேலை கொடுக்குறோம் அதை கரெக்டா செஞ்சிருவீங்க, திருப்தியா செஞ்சு கொடுத்துருவீங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனா அகம் சார்ந்த விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அதை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில பூச நட்சத்திரமா வந்திருக்கிறதுனால ஒரு சங்கடமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்திருக்கேங்கிற ஒரு விதி இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா மாறக்கூடியதா தான் இருக்கு. காரணம் என்னன்னா உங்க ஜாதகத்துல ஒண்ணுமே மாறி மாறி தான் வருது. மாறி மாறி வருது. தெரியுதுங்களா? மாறி மாறி வரும் பொழுது அனுச நட்சத்திரங்கிறது பாத்தீங்கன்னா 10ஆம் வீடு இல்லாட்டா கூட 10ஆம் வீடுங்கிறது அவர் தொடர்பு கொள்றாரு பூச நட்சத்திரம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராகு வர்றாரு. பூசத்துக்கு அடுத்த ராகு வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதிங்கிறது உங்க ஜாதகத்துல 3ஆ மாறுது. 3ஆ மாறி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சனி அனுச நட்சத்திரம் வருது. அனுசங்கிறது 1. அது நல்லாத்தான் இருக்கு. சனி பொதுவா ஒருத்தருக்கு நல்லா இருந்தாவே லைஃப்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த உயிர் பிரியும் பொழுது நமக்கு எதையும் விட்டு வச்சுட்டு போக மாட்டான். ஐயோ அதுக்காக இருக்குமே, இதுக்காக இருக்குமே அப்படின்னு நினைச்சலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி சம்பவங்களுக்கு வேலை இல்லை சார். ஓகேங்களா? அதனால நீங்க தைரியமா இருங்க. நான் சொல்ற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் கைட் பண்றேன். அதை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அதில் பார்த்து நடக்கிறத பொறுத்தவரை கேது தசை தான், சாரி சுக்கிர தசையில கேது புத்தி நடக்குது. கேது புத்தியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். கேது ராகுடைய வேலையத்தையும் செய்யறாரு. அப்ப ராகுடைய வேலை செய்யறதுனால 4, 6 மட்டும்தான் ஒண்ணு தொடர்பு கொள்ளும். அந்த ராகு யாருன்னா சரிங்க, உங்களுக்கு மூல நட்சத்திரம் மட்டும்தான் 12ல இருந்து 4, 6 தொடர்பு கொள்ளுது. ஆனா மறைமுகமா பாத்தீங்கன்னா அதுவும் 7 தான் வச்சிருக்கு. அதுவும் 7 தான் வச்சிருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே மற்ற நட்சத்திரங்கள் திருவாதிரையும் 7 தான் வச்சிருக்கு, சுவாதியும் 3 தான் வச்சிருக்கு. ரெண்டுமே நல்லதுதான். அதாவது ரொம்ப விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு விளக்கமா கொடுக்குறேன்னா, நீங்க மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் இது பண்றேன். ஒய்ஃபிட்ட போய் இன்னைக்கு போய் நீங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா டியூட்டி முடிச்சு ஒய்ஃபிட்ட, அப்பாட்ட, அம்மாட்ட முதல்ல, நான் இன்னைக்கு ஒருத்தர் நல்ல ஜோதிடரை பார்த்தேங்க, அவர் பாசிட்டிவா சொல்லியிருக்காருமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. பாசிட்டிவா சொல்லியிருக்காருப்பான்னு பேசுறீங்க. ஏன்னா நீங்க படுற மன ரீதி, நீங்க என்னட்டே எவ்வளவு புலம்புறீங்க, அப்ப வீட்டுல எப்படி புலம்புவீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொன்னீங்க, எனக்கு நிம்மதியே இல்லை சார், அவங்க புலம்புறாங்க இவங்க புலம்புறாங்கன்னு சொன்னீங்க. ஓகேங்களா? இங்க எது ஆரம்பிக்கிறது, யார் நீங்க புலம்புறீங்களா அவங்க புலம்புறாங்களா? நீங்க முதல்ல சரியாயிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட உங்களை சுற்றி எல்லாருமே சரியாயிரும் சார். அதை பாத்துக்கிறேங்க. ஓகேங்களா? அது புரியுது புரியுது. நீங்க பாத்தீங்களா, நீங்க அதையே நீங்க எது பாசிட்டிவ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், அதையெல்லாம் விட்டுட்டு நெகட்டிவ் மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க திரும்ப திரும்ப. ஏன்னா பாருங்க, ராகு நல்லா இருக்காரு, கேது நல்லா இருக்கு. பொதுவா ராகு கேதுங்கிறது கெட்டு போயிருந்தா பாம்புக்குள்ள போய் மாட்டிக்கிறது மாதிரின்னு சொல்லுவாங்க. சனி உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, சனிங்கிறது கெட்டு போச்சுன்னா மரணத்துக்கு நிகரான விஷயங்களை கொடுக்கும், அது நல்லா இருக்கு. சுக்கிரன்ங்கிறது வந்து வீக்கா இருக்கு. சுக்கிரன் வீக்கா இருந்தா என்ன, சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, நினைச்ச மாதிரி அனுபவிக்க முடியாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சந்திரன் தொடர்பு கொண்டதுனால கற்பனையிலேயே வாழ்க்கை ஓட்டுறது மாதிரி இருக்கு. குரு கொஞ்சம் வீக்கா சந்திரனை தொடர்பு கொண்டு மறுபடியும் ராகுவோட தொடர்பு கொள்றதுனால இயல்பா வந்து அதுல 4, 6 தொடர்பு கொள்ளக்கூடாது. 4, 6ங்கிறது 5, 7 தடுக்கும்னு சொல்லுவோம். 5, 7ங்கிறது பொதுவா வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அது ஒண்ணும் உங்களுக்கு ட்ரபிளா இருக்கு. மற்றபடி புதன் சந்திரனை தொடர்பு கொள்ளுது. செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கு.
சந்திரனை பொறுத்தவரை இப்ப சுக்கிர தசையில கேது புத்தி ஓடிட்டு இருக்கு சார். கேது தான் இப்ப வேலை நடக்கும். கேது ராகுடைய வேலை செய்றாரு. கேதுக்கும் ராகுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிரகங்கள் வந்து அது வந்து நம்ம ஒரு உணரத்தான் முடியும் ஒழிய இந்த சனியினுடைய கோள்கள் மாதிரியே மற்ற கோள்கள் மாதிரியே பார்க்க முடியாது. சூரியன் கோள், சந்திரன் கோள் மாதிரிலாம் பார்க்க முடியாது. உணரக்கூடிய சக்தி அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் உங்களை வந்து கண்டிப்பா காப்பாற்றும். அதற்கான ஆலயங்களை பொறுத்தளவு நான் 2 ஆலயங்கள் முக்கியமா கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தர்றேன். அவரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் பெங்களூர் வர டைம்ல அவர் 1 நாளோ 2 நாளோ இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு அதுக்கடுத்து ஃபர்தரா நம்ம தம்பியோட ஜாதகம் ஒரு தடவை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அடுத்து என்னென்ன செய்யணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்றும் எதையாவது நினைச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்ப ரொம்ப குழப்பம் காமிக்குது. காரணம் என்ன? இப்ப சுக்கிர தசை ஓடிக்கிட்டு இருக்கு. சுக்கிர தசை ஓடிட்டு இருக்குன்னா இப்ப சுக்கிரன்ல கேது முடிய போகுது. தெரியுதுங்களா? 2026ல முடியுது சார். முடியுது. அதான் சொல்றேன். சுக்கிரன்ல கேது தசை வந்து உங்களுக்கு முடிய போற நேரத்துல தான் இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. தெரியுதா? அப்ப நீங்க காரணகாரி இல்லாம யாரும் உங்களை கூட்டிட்டு வரல. சரிங்களா? அடுத்த வருஷத்தோட முடியுது. முடிஞ்ச உடனே ஆமாங்க. முடிஞ்ச உடனே சூரியன் வர்றாருங்க. சூரியனை பொறுத்தளவுல அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து வீக்கா இருக்கு. உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்தா கூட அவர் வந்து குருவுடைய வேலையும் சந்திரனுடைய வேலையும் செய்வாரு. அந்த டைங்கள்ல நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே சார். சரி, இப்போ பொருளாதார ரீதியா என்ன சார் செய்யுது? பொருளாதார ரீதியா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனாலதான் சுத்திட்டே இப்ப வரேன். நீங்க வேலையை மட்டும் பாருங்க சார். வேற எதுவும் தொழில் எதுவும் பாத்துறாதீங்க சார். தொழில் பார்க்க வேணாம். சரிங்க சார். வேலையை நீங்க ரெகுலரா பாத்துக்கிட்டு இருங்க சார். வாங்கி போடலாமா சார்? இல்ல லிக்விட் இடம் வந்து தாராளமா இப்ப வாங்கக்கூடிய நேரம் தான் சார். ஏன்னா கேது வந்து ராகுடைய வேலையை செய்யுது. நீங்க எந்த இடம் வாங்கி போட்டாலும் இப்போதைக்கு நல்ல இடமா இருக்கும். நல்ல வேல்யூஷன் போற இடமா தான் சார் அமையும். பாத்துக்க. எப்படினாலும் சொத்தை பொறுத்தவரை நீங்க கேள்வியே கேட்க வேண்டாம். அடுத்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ள கண்டிப்பா, அதாவது இந்த 2026 முடிய போகுது, 2025 முடிய போகுது, 2026 லாஸ்ட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குவீங்க சார். 2026க்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குவீங்க சார். பணம் வந்து லிக்விட் கேஷ் மாதிரி எல்ஐசி இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் இந்த மாதிரி வச்சுக்கலாமா, இல்ல அசையா சொத்து பேர் லேண்டா வாங்கணுமா அப்படிங்கிறது? லேண்டாவே வாங்கி வச்சுக்கிறேங்க சார். லிக்விட் கேஷ் வேண்டாம் சார். 2ஆம் வீடு வந்து கையில கேஷை வச்சுக்கிற கூடாது. ஏன்னா 2ஆம் பாவத்தை பொறுத்தவரை 5 தொடர்பு உள்ளது. ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் சார். வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத வந்து வட்டியும் இல்லை, தேவையில்லாத ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். அதனால எப்போதுமே வீடு, இடம் அந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. வீடை விட இடம் பெற்று சார். இடமும் லிக்விட் கேஸும் ஒண்ணு நினைச்சுக்கிறேங்க மைண்ட்ல. புரியுதுங்களா? அது என்ன சார் இடமும் லிக்விட் கேஸும் ஒண்ணுங்கிறீங்கன்னா இடத்த எப்பனாலும் வித்துக்கலாம். வீடுனா விற்க முடியாது. உங்க ஜாதகத்துல 4ஆம் வீடு 7 தான் தொடர்பு உள்ளது. அதனால வந்துட்டு லிக்விட் கேஸ் கையில வச்சுக்கிறாம இடமா வச்சுக்கிறேங்க சார். பிளாட்டை பொறுத்தவரை வாங்கி கொடுக்குங்க, நல்லா இருக்கு சார். ஓகேங்களா சார்? சார் அதெல்லாம் விட்டுருங்க. வாசல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்துகிட்டு எப்படி போனாலும் அடுத்த வருஷம் 4வது மாசம் 6வது மாசம் நல்லா இருக்கு. கேது ராகுடைய வேலை செய்வாரு. எப்படினாலும் அடுத்த ஏப்ரல் மே ஜூனுக்குள்ள வாங்கிடுவீங்க. அந்த டயத்துல நீங்க கேளுங்க. ஓகேங்களா? நம்ம வாசல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது சார். நீங்க தெற்கு வாசல் வடக்கு வாசல் அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. இந்த பீரியட்ல நீங்க கண்டிப்பா ஒரு சொத்து வாங்கி இந்த வருஷத்துக்குள்ள சொத்து வாங்குவீங்க. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த சொத்துங்கிறது இடமா வாங்கி போடுங்க, வீடா வாங்க வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க சார். பாருங்க, நான் எனக்கு அடுத்த ஒரு வேலை இருக்கு சார். நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க சார். பாப்போம் சார். நான் திரும்ப உங்களுக்கு நானே கால் பண்றேன் சார். ஓகேங்களா? நம்ம ஃபாலோ பிளான் இருப்போம். கால் பண்றேன் சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். மனசாட்சி மாதிரி பேசுறீங்க சார். மனசாட்சி மாதிரி பேசுறேன்னா ஓகே சார். நான் மனசாட்சின்னு வச்சுக்கிறேங்களேன். மனசாட்சின்னு வச்சுக்கிறேங்க. அதுல பாசிட்டிவான மனசாட்சின்னு நினைச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? சரிங்க சார். நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% நல்லா இருக்கும். அதுதான் மெயின். ஓகேங்களா? நீங்க இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணது முக்கியம் இல்லை. நான் உங்களுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கேன். நல்ல ஜாதகம் நடந்து சொல்றேன். உண்மையிலேயே முடியாதுன்னா நிச்சயமாக நான் முடியாண்டு போயிடுவேன். ஏன்னா கேது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். ஓகேங்களா? 2 மாசம் ஆச்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சு. இந்த 2 மாசம் ஆச்சு. இந்த 2 மாசம் ஆனதுனால நீங்க எப்படியோ என்னை தேடி பிடிச்சிருக்கீங்க. நான் 2014 இருந்து யூடியூப்ல இருக்கேன். ஓகேங்களா? அப்ப நீங்க இயல்பா வந்து கேதுங்கிறது ஒரு தெரியாத விஷயத்த வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்காரு. புரியுதுங்களா? அதனால மறைஞ்சு கிடக்கிற விஷயங்களை வெளியே கொண்டாடுறதுதான் மூல நட்சத்திரம். அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நிச்சயமா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். 100% நன்மை நடக்கும்.
நாங்கெல்லாம் வந்து பேருக்கு பார்க்குற ஜோசியர் கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறேங்க. சரிங்க சார். ஓகேங்களா? நான் இவ்வளோ நேரம் எடுத்தேன்னா இப்படி ஒரு ஹாரோஸ்கோப் இருந்தால் 20,000 சார்ஜ் பண்ணுவேன். நீ யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கிறீங்க. இப்போ இல்லை, நான் முன்னாடியே பேசியிருப்பேன். ஆனால் உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குழந்தை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, இன்னொன்று உங்களுடைய அந்த நேரம் கரெக்டாக கேது கொண்டாந்து என்னட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. தெரியுதுங்களா? அதுலேயும் மூல நட்சத்திர கேது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஃபீஸை பொறுத்தல பேசவே இல்லை. நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். 100% குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. இன்னையிலேருந்து வீட்டில் போய் முதல் வேலை ஒய்ஃபிட்ட, சகோதரிட்ட, அப்பாட்ட, அம்மாட்ட எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பேசுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இரவு வணக்கம்ங்க. நன்றிங்க. ஏதாவது பேசணும்? எப்ப சார் கொடுக்குறீங்க? இல்லை சார், எப்போ ஏதாவது பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நான் ஃபோன் எடுக்காட்டாலும் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க சார். நம்ம கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். ஓகேங்களா? என்ன டீடைல்ஸ்லாம் எப்ப சார் கொடுப்பீங்க? அந்த மதுரை மீனாட்சிபுரம் கோயிலுக்கு போறது, பெங்களூர்ல அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. தர்றேன் சார். உங்களுக்கு ஒரு நாளை இல்லை நாளை பண்ண சார். ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க சார். நன்றி. பரவாயில்ல சார். வணக்கம்ங்க. ஆனால் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும் பொழுது யதார்த்தமாக, ஏன்னா ஒரு ஃபோன் லைன்ட்டாரு, சரி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறக்காக நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். ஏன்னா திடீர்னு தான் வர சொல்லியிருந்தேன்.